இடத்துக்கு பார்க்கின்ற பொழுது அதான் சொல்லுவாங்க, உப்புடன் முகமாக இருந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், அகத்தில்லாத பழமோடு பால் அன்ன முகந்து கடுத்திட்டு வாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே அப்படின்னு வள்ளுவராகப்பட்டவர் பாருங்க. எத்தனை குறள் எழுதினாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கிடைத்தது எத்தனை அப்படின்னா 1330 குறளாகப்பட்டது நமக்கு கிடைத்தது. அப்ப முதல் குறளாக அதுல என்ன எழுதினாரு அப்படின்னா, தன்னுடைய தாய் தந்தைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு எழுதினாரு. அதே போல பாருங்க, அதுல கடைசியாக உள்ள குறள் என்ன அப்படின்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறேன் அப்படின்னு கடைசியாக உள்ள குறளை எழுதினாரு. அப்படின்னா குறளை பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஏன்னா உலகத்துல படைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது யாரு அப்படின்னா, எங்க அப்பா பிரம்மனாகப்பட்டவன், காக்கக்கூடிய வேலை மகாவிஷ்ணுவாகப்பட்டவர், அழிக்கக்கூடிய வேலை சிவனாகப்பட்டவர். ஏன்னா மனிதனாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் புரிவனாக இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வேலை உண்டு. அவங்க வேலையை அவங்க சரியாக செய்யணும். இப்ப நான் கேட்கிறேன், படைக்கக்கூடிய வேலை எங்க அப்பா பிரம்மனுக்கு அதான் பார்த்தாரு. எங்க அப்பா படைத்தது ஈ முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைத்தது என் தந்தை பிரம்மனாகப்பட்டவர். ஆனா ஒரு நேரத்துல தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் படைத்தார். எங்க அப்பா படைச்சது எனக்கு தெரியும். தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் படைத்ததும் எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் படைக்காததும் எனக்கு தெரியும். இப்ப நான் கேட்கக்கூடிய விதம் என்ன அப்படின்னா, அப்பாவை பத்தி ரொம்ப பேசுறீங்களே, அப்பா பேச்ச கேக்குற மாதிரி. ஆமா, தருதல அப்பா பேச்ச கேட்காத தருதல அப்பாவை பத்தி எங்கப்பா பேசுங்க. என்ன சொன்னீங்க? அப்பா பேச்ச கேட்காத தருதல. நீங்க அப்பா பேச்ச கேட்காத தருதல சொன்னீங்களே, அப்பா பேச்ச எல்லா பேச்சையுமே கேட்க முடியுமா? எல்லாரும் பேச்சு எப்படி? ஆனா பெத்தவங்க பேச்ச கேட்கணும்ல. சொல்றத பூராமே கேட்டுட்டா அவன் முட்டாள்னு அர்த்தம். எப்படி அறிவு இருக்கிறவன் சொல்றத பூரா கேட்க மாட்டான். எல்லாரும் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. நிப்பாட்டுங்க, எல்லாரும் சொல்றதையும் கேட்கணும், பெத்தவங்க சொல்றதை கேட்கலாம்ல. பெத்தவங்க சொல்றதை கேட்காதனாலதான் துரியோதனன் செத்தான். எப்படி செத்தான்? ஏன் செத்தான்? எந்த இடத்துல அடிச்சாலும் துரியோதனன் சாக மாட்டான். ஆனா அந்த தொடை பகுதியில் அடிச்சா மட்டும் சாவான். ஏன் செத்தான் அப்படின்னா, ஏன் இறந்தான் அப்படின்னா, மகாபாரதத்துல 99 பேரையும் குருஷேத்திர போர்ல கிருஷ்ண பரமாத்மா கொண்டுட்டான். சரி, ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான். யாரு? கௌரவர்கள் ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான். துரியோதனன் ஆகப்பட்டவன். நல்லா கேட்டுக்கங்க, துரியோதனன் ஆகப்பட்டவன் மட்டும் இருக்கான். அப்ப அவங்க அம்மா நினைக்கிறா, யாரு அவங்க அம்மா? யாரு? காந்தாரி ஆகப்பட்டவள் நினைக்கிறா, எப்படியாச்சும் மைனை காப்பாத்திருவேன். ஆனா இவனை கொல்லணும்னு யார் நினைக்கிறது? கடவுள் நினைக்கிறாரு, கிருஷ்ண பரமாத்மா நினைக்கிறாரு துரியோதனன் இன்னைக்கு கொண்டுறணும்டான்ட்டு. ஆனா அவங்க அம்மா என்ன பண்றா அப்படின்னா, காந்தாரி ஆகப்பட்டவள், என் மையனை நான் எப்படியாச்சும் கிருஷ்ணன் கிட்ட இருந்து காப்பாத்திருவேன் அப்படின்னு. யமனே நினைச்சாலும், எப்படி யமனே உயிரை கொண்டு போன்னு நினைச்சாலும் அம்மா நினைக்கணும், என் பிள்ளையோட உயிரை கொடுக்க மாட்டேன்னு அம்மா நினைக்கணும். நினைச்சா அப்படின்னா எவனாலே எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? அவ என்ன பண்றா அப்படின்னா, கூப்பிடுறா துரியோதனனை கூப்பிட்டு, அப்பா நீ போய் ஆத்துல குளிச்சுக்கிட்டு பிறந்த மேனியோட வாப்பா அப்படின்னு சொல்றா. காந்தாரி ஆகப்பட்டவள் எப்படி இருந்தா அப்படின்னா, அவர் கணவனுக்கு என்னைக்கு கண்ணு தெரியல அப்படின்னு தெரிஞ்சுச்சோ அன்னைக்கே கண்ணை கட்டிட்டா இல்லையா? அன்னைக்கே கண்ணை கட்டி அந்த கண்ணுல அவ்வளவு சக்திகளையும் அடக்கி வச்சுட்டு இருக்கா, கண்ணை மூடி வச்சு. அப்ப துரியோதனன் கூப்பிட்டு சொல்றா, நீ எப்படி பிறந்தாயோ அப்படியே பிறந்த மேனியோட எந்த நகை எதுவும் இல்லாம முன்னாடி நின்றா அப்படின்னு சொல்றா. அப்படியாம்மா, சரி அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் ஆகப்பட்டவன் குளிக்கிறதுக்காக போறான். அப்ப குளிக்கிறதுக்காக போற மாயக்காரன்ல வேஷக்காரன், நாடகக்காரன் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அப்ப அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ற, அவனோட சூழ்ச்சி என்ன அப்படின்னா, திசை திருப்பணும்ல ஒரு ஆளை அப்படின்றத துரியோதனன் குளிக்கிற இடத்துக்கு போயிடுறான். குளிச்சுட்டு வரும்போது என்ன பண்ற அப்படின்னா, எங்கடா போற? டேய் எங்க போற கேக்குறான். யாரு? கிருஷ்ணன் கேக்குறான், எங்கடா போற அப்படின்னு கேக்குறான். எங்க அம்மா வர சொல்லுச்சு குளிச்சுட்டு, அதான் போறேன் அப்படின்னு. என்னடா இப்படி போறியடா, மூட வேண்டியதெல்லாம் மூடிட்டு போடா அப்படின்னு. இல்ல எங்க அம்மா தானே அப்படின்னு. அம்மாவா இருந்தாலும் அவன் பெண் இல்லையா, மூட வேண்டியதை மூடிட்டு போப்பா அப்படின்னு சொல்றான். இது எப்படி திசை திருப்புவது இல்லையா? கொல்லணும்ல அவனை. அப்ப என்ன பண்ற அப்படின்னா, வர அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை இலைய கட்டிக்கிட்டு போறான் அவங்க அம்மா முன்னாடி. அப்ப காந்தாரி அவன் சொன்னா, என் 99 பிள்ளைகளையுமே நான் பார்க்கலப்பா, என்னைக்கு உங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சுச்சோ அன்னைக்கே கண்ணை மூடிட்டேன், அதனால உன்னதாயா நான் பார்க்க போறேன், நீ பிறந்த மேனியோட தானே இருக்க அப்படின்னு. ஆமாம்மா பிறந்த மேனியோட தான் இருக்கேன். அப்ப என்ன அப்படின்னா, என்ன பூமியில் சிறந்த தாய்மனம் உண்டு, அது மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப அந்த தாய்க்குரிய சக்தி என்ன அப்படின்னா, நிக்கிற நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறா. அப்ப அந்த கண்ணை திறந்தா
மேல இருந்து கீழே வரையும் பாக்குற, பார்த்தா அந்த கர்ஜனை ஏறுது உடம்புக்கு. அவளோட அந்த அம்மா பாக்குற இடம் ஃபுல்லா கர்ஜனை ஏறுது அவங்க மயனுக்கு. அவ ஏறுனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வாழை இலையை கட்டியிருக்கா இல்லையா? ஏன்பா, ஏன் கண்ணா, ஏன் மறைச்ச என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அம்மா, கிருஷ்ணன் அம்மா சொன்ன மறைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லி. நான் எப்படி பிள்ளை இல்லாம செத்தனும் அதே மாதிரி அந்த கிருஷ்ணன் பிள்ளை இல்லாம சாவான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாபம் விடுறா கிருஷ்ணனுக்கு. அவ சாபம் விட்டா என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்பா மறைச்சன்னு கேட்டதுக்கு கிருஷ்ணன் நாமா மறைக்க சொன்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப எந்த இடத்த மறைச்சான்? தொடைப்பகுதியை மட்டும் மறைச்சான். அந்த அம்மாவோட பார்வை தொடைப்பகுதியில மட்டும் படல, அவளோட ஆசீர்வாதம் அந்த தொடையில மட்டும் படல, அவளோட கண் அந்த தொடையில மட்டும் படல. அப்படின்றதுனால அவளை பானைய வச்சு தொடையில உடைச்சாங்க இல்லையா? அதனால அப்பா அம்மா பேச்ச, தாய் கிட்ட எந்த பிள்ளை ஏதோ ஒரு விஷயம் மறைக்குதோ அந்த இடத்துல அசிங்கப்பட போது அர்த்தம். எதை மறைக்குதோ அதே விஷயத்துல அசிங்கப்பட போதுன்னு அர்த்தம். அதாவது தாய் கிட்ட எதையுமே மறைக்க கூடாது, தந்தை கிட்டே அப்படிதான். அருமையான பேச்சு. ஆக அப்ப தாய் தந்தையுடைய சொல்லை வந்து கேட்கணும் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. பாருங்க, ஒரு நேரத்துல வந்து ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒரு கனியாகப்பட்டதை கொண்டு போய் சிவன் கிட்ட கொடுத்தேன். அந்த நேரத்துல தாய் தந்தை சொல்ல கேட்கல. யாரு? தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அப்பா அம்மா சொன்னாங்க, கோபிச்சுட்டு போகாத, கோபிச்சுட்டு போகாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முருகப்பெருமான் கேட்டாரா? கேட்கல, கோபிச்சுட்டு போனாரு. அப்படி போகல, அப்பா அம்மா சொல்ல கேட்டிருந்தாரு அப்படின்னா பழனி என்ற ஒரு படை வீடு இன்னைக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஆக நாங்க என்ன செஞ்சாலுமே அதற்கு பெயர் திருவிளையாடல். நாங்க செய்யறோம் அப்படின்னா அதுல சில விஷயங்கள் உண்டு, விவரங்கள் உண்டு. ஆக இப்ப நான் கேட்ட ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன். படைக்கக்கூடிய வேலை பிரம்மனாகப்பட்டவன் செய்தாரு. ஏன்னா முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடியது யாரு அப்படின்னா பிரம்மன். அவருக்கு பிறகு படைத்தவர் தான் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் படைத்தார். ஆக இப்படி எல்லாம் படைப்பது 2 பேரும் செஞ்சாங்களே, இவங்க இருவருமே படைக்காத சில விஷயங்கள் இந்த உலகத்திலே உண்டு. அதே போல பாருங்க, இப்ப ஒரு வேப்ப மரம் இருக்கு. வேப்ப இலையை புடுங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும் சுவாமி. கசக்குமா இனிக்குமா? இனிக்குமானா கசக்கதான் செய்யன்ற, அப்புறம் இனிக்குமானா? கசக்குமா இனிக்குமான்னு கேட்டேன். அப்ப கசக்கும் தைரியமா சொல்ல வேண்டியதானே? ஐயடா. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வேப்ப இனிக்கும். எங்க போய்? எந்த இடம்? அது ஒரு இடம் உண்டு. எல்லாத்தையும் விரிச்சு காமிச்சிட்டோம்னா முடிதானாக்கும் அப்படின்னு போயிடுவேன். ஏன்னா ஆக வேப்பையில கசக்கும், ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வேப்பலை இனிக்கும். அது எங்கிறது இருக்கட்டும், நேரம் கிடைச்சா பிறகு சொல்றேன், இல்லைன்னா அடுத்த பகுதியில வந்தா ஒரு முறை சொல்றேன். ஆக அப்ப வேப்பையில இனிக்கும், அதனுடைய தன்மையாகப்பட்டது இது. அதே வேப்பலையை அரைச்சு கையில பூசுனா சிவக்குமா இல்ல பச்சை நிறமா மாறுமா? எது நிறமா மாறுமா மாறாதா? சிவக்குமா? வேப்பலையை அரைச்சு கையில பூசுனா சிவக்குமான்னு கேட்டேன். அது எப்படி சிவக்கும்? சிவக்காது. சிவக்காதுல. அதே போல ஒரு வாழை இலை இருக்கு, வாழை இலையை அரைச்சு கையில பூசுனா சிவக்குமா? மருதாணி என்று சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்குல்ல, அந்த மருதாணி அரைச்சு கையில பூசுனா அது மட்டும் ஏன் சிவக்குது? வேப்பலை அரைச்சு பூசுனா சிவக்காது, வாழை இலையை அரைச்சு பூசுனா சிவக்காது, மருதாணியை மட்டும் அரைச்சு பூசுகின்ற பொழுது சிவக்கும் சொன்னீங்கல்ல, அது ஏன் சிவக்கும்? ஏன் சிவக்குது? அப்படி சிவப்பதற்கு சொல்ல சொல்லுங்க. சொன்னீங்க எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. போ என்னது மருதாணியா? மருதாணி செடியை அரைச்சா அரைச்சு ஏன்னா அது மருதாணி. ஒரு பையன் கேட்டான ஒரு சின்ன பிள்ளைகிட்ட, காக்கா எப்படி இருக்கும்னு. காக்கா எப்படி இருக்கும்? கருப்பு நிறத்துல இருக்கும்னு அவன் சொல்ல தெரியாம காக்கானா இப்படி இருக்கும் நானா. அது மாதிரி சின்ன பிள்ளை பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. மருதாணி பூசுனா சிவக்குது அப்படின்னா என்ன காரணம்? அப்போ தெரிஞ்சா சொல்ல சொல்லுங்க. இல்லையா அந்த கையில வச்சிருக்கிற கவனை இந்த இடத்தை தொங்க வச்சுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள போக சொல்லுங்க. சொல்ல சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? நல்லா பேச சொல்ல சொல்லுங்க. போய் எப்ப சொல்லுவாங்க? அடுத்த வாரமா? நீங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்றீங்க, அவங்க தலையை வந்து நிக்கிறாங்களே. புல்லு இருக்குல்ல, எந்த புல்லுனா தலையில நட்டு வச்சிருக்க புல்லு. புல்லு இருக்குல்ல, அருகம் புல்லு, இந்த மாதிரி புல் வகைகள் இருக்குல்ல. சரி, அந்த புல்லுல எனக்கு மட்டும் சத்தமே இல்லைண்ணே. இவரை அடிச்சு மண்டே உடைக்க முடியாம சத்தத்தை வைக்கிறேன். உங்களுக்கு எடுத்து வைங்க, அவருக்கு வச்சுடுங்க. அப்ப புல்லு இருக்கு இல்லையா, அந்த புல்லுல என்னென்ன சாமி பண்ணலாம்? புல்ல என்ன செய்யலாம்? அதாவது ஒவ்வொரு புல்லுக்கு ஒவ்வொரு தன்மை உண்டு.
ஆடு மாடு சாப்பிடுவேன், ஆ. சில நேரத்துல கழுதை கூட சாப்பிடுவேன். கழுதைனா என்ன? இன்னொரு அர்த்தம் என்ன? அதான் கல்லு என்றால் அழகு, ஆ. கை என்றால் பெண்ணு, கழுதை என்றால் அழகான பெண்ணு. அப்படி பெருங்கொண்ட கழுதை. ஏங்க, கை என்றால் அதாவது கல்லு என்றால் அழகு, கை என்றால் பெண்ணு, பாவனை விடுறேன். கழுதை அப்படின்னா அழகான பெண்ணு. சாதாரணமா, நிப்பாட்டப்பா. ஆமா, என்ன வந்தால சட்ட சவுடாலி பேசுறீங்களே, யார சந்திரிச்சுக்கோன்ற ஒரு பயம் இல்லாம. யாரண்ணா? மதுரை மீனாட்சி தெரியுமா? பயமா? அப்படின்னா என்ன? மதுரை மீனாட்சி தெரியும் என்னன்னே தெரியாம வளர்ந்தவன் நானு. பயனாவா? ஓ, அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? உனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு அந்த வார்த்தையே தெரியாது. இருக்கட்டும், அப்ப நிப்பாட்டுங்க. இருங்க. இப்ப மதுரை இருக்குல்ல, மதுரையில யாரு இருக்கா? மதுரை ஆட்சி புரிபவ யாரு? மீனாட்சி. அப்ப அந்த மீனாட்சி ஆகப்பட்டவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பாள் அம்மா. ஏன் அப்படின்னா, கூப்பிட்ட குரலுக்கு போகணும். அந்த உட்கார் எல்லா தெய்வமும் வந்து உட்கார்ந்துதான் ஆசீர்வாதம் பண்ணும், அருள் புரியும் அம்மன்க எல்லாருமே. இப்போ ஒரு சில இடத்துலதான் துர்க்கை அம்மன் வந்து நின்னுகிட்டு ஆட்சி புரிவா. திருவேடகத்துல இருக்குல்ல அந்த துர்க்கை அம்மன். அடுத்து மீனாட்சி. ஏன் நின்னுகிட்டு ஆட்சி புரியுறா அப்படின்னா, அந்த உட்கார்ற நேரத்துல கூட என் பிரஜைகளுக்கு ஏதோ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டே ஆட்சி புரிவோம் மீனாட்சி. வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பாளாம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு வலது காலம் முன்னாடி வச்சு நிப்பாளாம். யமதர்மன் பார்க்கணும் அப்படின்னா மீனாட்சிய முதல் நாளே கடுதாசி போடுவாராம். என்ன அப்படின்னா, அம்மா உன்னை மறுநாள் பார்க்க வருவதாக இருக்குது, சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லி உன் தாழ் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி எழுதி போடுவாராம் கடுதாசி. அப்பேற்பட்டவன் மீனாட்சி. சாதாரணமா சந்திச்சிட முடியுமா மீனாட்சிய? சந்திச்சா விட்டுருவேனா? வாய் சட்ட சவுடால் திமுரு மண்டகன மண்டைய ஒட்டச்சு விடுவேன். ஒழுங்கா பேசிக்கணும். இப்ப சொன்னீங்கல்ல, என்ன கேள்வி கேட்டீங்க? இப்ப நல்விதமான ஒரு கதை. மீனா மதுரை. மதுரை என்று சொன்னாலே எல்லோருக்குமே நினைவு வருவது என்ன அப்படின்னா, மீனாட்சி தான் நினைவுக்கு வரும். இப்ப இருக்கால மீனாட்சி, அவளை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். ஏன் அவள் ஆளுதான் சின்ன பிள்ளை, மட்டும் கை தட்டுறீங்களா என்ன? ஆளுதான் சின்ன பிள்ளை, ஆனா இவளுக்கு அவ்வளவு பெருமைகள் உண்டு. காரணம் என்ன? மதுரை மாநகரத்தை கட்டி காக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா அன்னை மீனாட்சி ஆகப்பட்டவள். இப்ப நம்ம கிராமம் இருக்கு, நம்ம ஊர்ல காளியம்மன் இருக்கு. காளியம்மன் கோவில்ல ஒரு பிள்ளையார் சிலை இருந்துச்சு அப்படின்னா முதல் பூஜை யாருக்கு நடக்கும்? பிள்ளையாருக்கு தான் நடக்கும். அதற்கு பிறகுதான் அந்த காளியம்மனுக்கு நடக்கும். காரணம் என்ன? முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் என்பதால் முதல் பூஜை பிள்ளையாருக்கு நடக்கும், அதான் முறை. ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அவளை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார பத்தி? மீனாட்சி பத்தி. ஏன்னா அவளுக்கு அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவளை பத்தி நான் பேசாத மேடை கிடையாது. ஆக அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குல்ல, மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள மட்டும் பிள்ளையார் சிலை மட்டும் 108 பிள்ளையார் சிலை உண்டு. எங்க? மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள 108 பிள்ளையார் சிலை உண்டு. 108 பிள்ளையார் சிலை இருந்தும் அங்க முதல் பூஜை பிள்ளையாருக்கு நடக்காது. யாருக்கு நடக்கும்? இவளுக்கு தான் நடக்கும். இவளுக்குன்னா யாருக்கு? அங்க ஆட்சி புரியறவ யாரு? மீனாட்சி. அவளைத்தான் சொல்றேன். பேரை சொல்லி சொல்லுங்க. இவளுக்குன்னா ஏமா கதையே சொல்றேன். அப்ப இவன் சொன்னா யார சொல்லுவேன்? ஒழுங்கா பேசிக்கங்க. நியம மூலி நமக்கு தொட்டு பாக்க. நான் தான் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இவ அப்படின்னா அது யாரை குறிக்கும்? மீனாட்சி தானே குறிக்கும். அப்புறம் அவளை தானே சொல்றேன். அப்படி சொல்லுங்க. அதே போல அப்ப அந்த 108 பிள்ளையார் சிலை உண்டு. முதல் பூஜை எங்க பிள்ளையாருக்கு நடக்காது. யாருக்கு நடக்கும்? மீனாட்சி அம்மனுக்கு தான் நடக்கும். அதே போல பாருங்க, அதற்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அழகர் கோவில். மதுரைன்னு சொல்ல அழகர் கோவில், மீனாட்சி எல்லாம் ஒண்ணுதான். ஆக இப்ப அழகர் கோவில் இருக்குல்ல, இன்னைக்கு அதுக்கு பேரு அழகர் கோவில், அழகர் மலைன்னு சொல்றோம். ஆனால் அதே அழகர் கோவிலுக்கு முன்னாடி என்ன பேரு அப்படின்னா திருமாலினும் சோலை. இதுதான் அழகர் கோவிலுக்கு முன்னாடி உள்ள பேரு. அதே பாருங்க, அழகர் கோவில்ல அர்த்தஜாம பூஜை அப்படின்னு ஒரு பூஜை நடக்கும். நடுசாமத்துல அழகர் கோவில்ல ஒரு பூஜை நடக்கும். அது யாருக்கு நடக்கும் அப்படின்னா யமனுக்கு நடக்கும். அதனாலதான் அழகர் கோவில்ல யமனுக்கு மோட்சம் உண்டு. எங்க? அதான் அழகர் கோவில்ல இன்னைக்கு அந்த இன்ன வரைக்கும் இரவு நேரத்துல சாப விமோசனம் பெறுவதற்காக இன்ன வரைக்கும் அழகர் கோவில்ல நடுசாமத்துல ஒரு பூஜை யமனுக்கு நடந்து. மீனாட்சிக்கு இருங்க, நல்ல நல்ல ஒரு விளக்கம். மீனாட்சிக்கு மயன் யாரு? யாரு? மீனாட்சிக்கு குமரன். அந்த செந்தில் குமரன் தான் மயன். மயனுக்கே அவளை அப்படின்னா வேலை எடுத்து கொடுத்து, இதாண்டா அவங்க அப்பா, இதாண்டா அவங்க அம்மா, இப்படிதாண்டா வேலை பிடிக்கணும் செந்தில் குமரா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்ட மீனாட்சி கிட்டயே இந்த போர்டு நீங்க போடுறீங்க. இருக்கட்டும். மீனாட்சிக்கு மகன் யாரு சொன்னீங்கல்ல, அதே மீனாட்சிக்கு புருஷன் யாரு? புருஷன் யாரு? சொக்கநாதர். நான் உனக்கு யாரு? நீ எனக்கு மயன். நான் உனக்கு மகனா? கதை இருமா இருமா. நான் உனக்கு மகனா?
நீ எனக்கு மதினி வேணும், நான் உனக்கு கொழுந்து வேணும். மகேன்றீங்க எப்படி எப்படி வேணாலும் பேசலாம். நான் உனக்கு அப்பே வேணும், நீ எனக்கு மக வேணும், இப்படியும் பேசலாம். நீங்க எனக்கு மதினி வேணும், நான் உனக்கு கொழுந்து வேணும், இப்படியும் பேசலாம். ஏன் என்ன காரணம் அப்படிங்கறத காலத்தோடு நேரத்தோடு சொல்றேன். இப்ப முதலாக பண்ணி கேட்டீங்கல, புல்லாகப்பட்டது உண்டு. புல்லுடைய தன்மை என்ன அப்படின்னா ஆடு மாடாகப்பட்டது உண்டு. விளக்கு போட்டுருக்காங்களா? புல்லுல விளக்கு போட முடியுமா? அதை எப்படி போட முடியும்? போட்டிருக்காங்க. யாரு யாருன்னு கேட்டா தெரியலன்னா அதை வச்சுட்டு போங்க. ஓஹோ, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போங்க, தெரியாம பேசிட்டேமான்ட்டு. நான் கதையை நடத்திக்கிறேன். யாருன்னு என்கிட்ட கேட்டா யாரு சொல்லுங்க பதில். புல்லுல விளக்கு போட்டது யாருன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு முன்னதாக நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க சாமி? வேப்பலைய பூசுனா சிவக்குமா? செவக்கா சாமி. வாழை இலைய பூசுனா சிவக்குமா? எப்படி செவக்கும்? மருதாணிய பூசுனா ஏன் சொல்லுங்க. மருதாணி எப்படி செவக்குது, எதனால செவக்குது அப்படின்னா சொல்லணுமா? சொல்லி ஆகணும். அப்ப கிருதா யுகத்துல வாழ்ந்த மருதவாசினி என்ற ஒரு பெண் செக்க செவேர்னு, ஆஹா அழகா மீனாட்சி மாதிரியே இருப்பா. அவ்வளவு ஒரு அழகு. செக்க செவேர்னு இருப்பான்னு வேணா சொல்லு. யாரு மாதிரி இருப்பா? மீனாட்சி மாதிரி இருப்பா. அவ்வளவு மாதிரி இருப்பாளா? அவ்வளவு அழகு. அப்படி செக்க செவேர்னு அழகான ஒரு பெண். அவளுக்கு தாய் தந்தை யாரும் கிடையாது, காட்டுலதான் வாழ்ந்துட்டு வரா. அப்ப தாய் தந்தையா யார நினைக்கிறா அப்படின்னா சூரிய பகவான தாய் தந்தையா நினைச்சு வணங்கிட்டு வரா. அவ வணங்கிட்டு வரும்போது அவங்க பிள்ளைகள் யார் யாரு? ஒண்ணு யமதர்மன் ஆகப்பட்டவன், இன்னொன்னு சனி பகவான் ஆகப்பட்டவன். அப்ப அந்த யமதர்மனோட மனைவி பேர் என்ன அப்படின்னா ஷர்மிளை ஆகப்பட்டவள். அவளை வந்து என்ன பண்ற இன்னொரு பேர் என்ன ஷர்மிளைக்கு அப்படின்னா ஐயோ என்ற பேர் யமதர்மனோட மனைவிக்கு பேர். அப்ப அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா யமதர்மன் கூட சண்டை போட்டு பூலோகத்திற்கு வந்துடுறா. அந்த மருதவாசினி வாழ்ற காட்டுக்கு வந்துடுறா இல்லையா? காட்டுக்கு வந்தா சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா, கவலையில. ஏன்னா கணவர் கூட சண்டை இல்லையா? அவ சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அந்த மருதவாசினி என்ற பெண் பாக்குறா. பாத்துட்டு எதுவுமே கேட்கல, ஏன் கவலையா இருக்க, என்ன சோகம்லாம் எதுவும் கேட்கல. கூட்டிட்டு போய் குடியில வச்சு அவளை நல்லா உபசரிக்கிறா. அவன் யமதர்மனுக்கு அவனோட மனைவி ஞாபகம் வந்துருச்சு. மனைவி ஞாபகம் வந்தா என்ன பண்றாரு அப்படின்னா யம தூதர்கள் 2 பேரை அனுப்பி, எப்பா போய் என் மனைவியை கூட்டிட்டு வாங்க யமலோகத்திற்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா எஜமானர் சொல்லிட்டாருல. அவன் யம தூதர்கள் பூலோகத்திற்கு வராங்க. அந்த மருதவாசினி வாழ்ற காட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தா என்ன ஆகுது அப்படின்னா மருதவாசினி பார்த்து யம தூதர்கள்லாம் பயந்துடுறா. பயந்து ஷர்மிளை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவகிட்ட அனுமதிக்கல. நான் காட்ட மாட்டேன் அந்த பெண்ணை அப்படின்னு சொல்லி காமிக்கவும், இவளாலதான் நம்ம மகாராணி அம்மா யமலோகத்திற்கு வரல போல அப்படின்னு சொல்லி யம தூதர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த மருதவாசினி என்ற பெண்ணை வெட்டி கொண்டுறாங்க. அப்ப வெட்டி கொண்டா ரத்த பெருக்கா ஓடுது. அலறல் சத்தம் கேட்டு அந்த ஷர்மிளை குடியில இருந்து வரா. வந்து என்ன பண்றா அப்படின்னா யார் இந்த பெண்ணை கொண்டது அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறா. அந்த இடத்துக்கு யார் வந்துடுறா? சூரிய பகவான் வந்துடுறாரு, சனி பகவான் வந்துடுறாரு, யமதர்மன் வந்துடுறாரு. அப்ப வந்தா என்ன ஆகுது அப்படின்னா இந்த பெண்ணை யார் கொண்டது, எனக்கு இவளோட உயிர் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி யமதர்மனோட மனைவி யமதர்மன் கிட்ட கேட்கிறா. அப்படி கேட்டோட என்ன பண்றா அப்படின்னா யமதர்மன் சொல்றாரு, அம்மா எனக்கு உயிரை எடுக்கிற உரிமை தான் இருக்கு, உயிரை கொடுக்கிற உரிமை இல்லையம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்னா இல்ல எனக்கு வேணும், அப்படியா இருந்தா நான் வரேன் யமலோகத்திற்கு, இல்ல அப்படின்னா நான் இங்கே நிரந்தரமா தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப சொன்னா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரத்தத்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா மருதாணி செடியை உருவாக்குறாரு. யாரு? யமதர்மன். அந்த மருதவாசினி என்ற பெண்ணோட ரத்தத்துல இருந்து மருதாணி மரத்தை உருவாக்குறாரு. மருதாணி மரத்தை உருவாக்கி கேட்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், நான் உனக்கு தெரியாம வெட்டிட்டோம், உனக்கு என்ன வர வேண்டுமோ கேளமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த மருதாணி மரம் கேக்குது. பெண்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, மருதாணி ஏன் வைக்கிறோம், அதுக்கு என்ன சிறப்பு, என்னென்ன நன்மை எல்லாம் இருக்குன்ட்டு சொல்ற கேட்டுக்கங்க. அப்ப என்ன அப்படின்னா மருதாணி மரத்துக்கிட்ட கேட்கிறாரு, யமதர்மன் ஆகப்படும் கேட்கிறாரு, என்ன வர வேண்டுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவ என்ன சொல்றா அப்படின்னா உங்களால எல்லாருக்குமே பிரச்சனை தான், அவஸ்தை தான், எங்கேயாச்சும் இருந்து வந்துடுறீங்க, வேற இல்லாம இப்படி எல்லாம் தொல்லை பண்றதுக்கு யம தூதர்களோட வேலை தானே, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வந்து நிக்கிறது, ஏன் போட்டு பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி யம தூதர்கள்கிட்டயும் யமன் கிட்டயும் அந்த மருதாணி மரமா வந்து கேக்குது. கேட்டா இனிமே பூலோகத்துல யார் உயிருமே போக கூடாது அப்படின்னு சொல்லி வரம் கேக்குது. அப்ப அதுக்கு யமதர்மன் சொல்றாரு, பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு நிச்சயம் இருக்கும், அதை யாராலையும் மாத்த முடியாது, அதனால வேற ஏதாச்சும் வரம் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கேக்குறா யமதர்மன் கிட்ட, அந்த மருதாணி மரம் என்ன கேக்குது அப்படின்னா என்ன அரைச்சு பூசுறவங்க வீட்டுல 6 நாளுக்கு எந்த கட்டத்தை நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நல்ல பந்தலை தவிர கெட்ட பந்தல் போடவே கூடாது உங்க வீட்டுல.
நல்ல விஷயம் தான் நடக்கணும். அப்ப உயிர் போறவங்க கூட மருதாணி அரைச்சாப்புனா மரணம் வந்து தப்பலாம் அப்படின்னு சொல்லி யமதர்மன் கிட்ட வரம் கேக்குறா. ஒரு வாரம் தள்ளி போகும். ஒரு வாரம் தள்ளி போகும், 6 நாள் என்ன அரைச்சு பூசுறவங்க வீட்டுல எந்த கெட்டதுமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவன் அந்த யமதர்மன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவ சனி பகவான் ஆகப்பட்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை அரைச்சு பூசுறவங்க கிட்ட என் பார்வை இருக்காது, சனி பகவான் பிடிக்க மாட்டாராம். மருதாணி அரைச்சு பூசுறவங்க பெண்கள் கிட்ட ஆண்களும் வைக்கலாம், அவ அவங்க கிட்ட சனி பகவானோட பார்வை இருக்காது, சனி பகவான் பிடிக்க மாட்டாருன்னு ஒரு வரலாறு. இந்த வரலாறு ஒரு பக்கம் இருக்கு, நாங்களாம் ஒரு கல்ல 2 மாங்க அடிக்கிறவங்க. அப்ப ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னா, ராவணன் தூக்கிட்டு போனா இல்லையா சீதையாகப்பட்டவள, அப்ப அசோக வனத்துல வச்சிருக்காரு. அப்ப அந்த அசோக மரத்திற்கு இன்னொரு பெயர் என்னன்னா மருதாணி மரம். அப்ப அங்கதான் வச்சிருக்காரு. அப்ப அந்த அம்மா அங்க தனியா இருக்கு சொல்லி எல்லா துக்கங்களையும் எல்லா துயரங்களையும் சொல்லி அந்த அசோக மரத்துக்கிட்ட தான் அழுகுறாங்க. அவ அழுதா என்ன ஆகுது அப்படின்னா, ராமர் அழைத்துட்டு போவார் இல்லையா, மறுபடியும் சீதையாகப்பட்டவரை அழைச்சிட்டு போகும்போது உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளுமா, ஏன்னா மனைவியோட ஆறுதலா கூட இருந்திருக்கேன், அதனால என்ன வரம் வேண்டுமோ கேளுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராமர் ஆகப்பட்டவர். அதுக்கு அவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு எந்த வரமும் வேணாம், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு சீதையாகப்பட்டவர் சொல்றா, உன்னை அரைச்சு பூசுறவங்க கிட்ட மகாலட்சுமியாக எப்பவும் நான் வாசம் செய்வேன் அப்படின்னு சொல்லி, மருதாணி அரைச்சு பூசுறவங்க மகாலட்சுமி வாசம் செய்வாளா. யமதர்மன் வந்து யமதர்மனோட பார்வை இருக்காது, சனி பகவானோட பார்வை இருக்காது. இவ்வளவு நன்மைகளும் அந்த மருதாணி மரத்துக்கு. இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். நன்றி நன்றி நன்றி. அருமையான விளக்கம். ஆக அப்ப மருதாணி என்று சொல்ல மருத வாசினி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் இவ்வாறு அவதரித்தாள் அப்படிங்கிற விஷயத்தை நல்லவிதமா சொன்னீங்க. பாருங்க, பூலோகத்துல பேசுவாங்க, அதாவது ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு வைங்களேன். ஏன்னாப்பா நேத்து இந்த மாதிரி இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, பொண்ணு எப்படி கருப்பா சிவப்பான்னு கேட்பாங்கல, பொண்ணு எப்படி கருப்பா சிவப்பா? பா பொண்ணு நல்ல சிவப்புப்பா. சிவப்புன்னா என்ன? பச்சை வெள்ளை சிவப்புன்னு சொல்றோம்ல, சிவப்பு நிறம் அந்த அவர் போட்டுக்காரங்க சட்டை, அது சிவப்பு நிறம். அந்த நிறத்துல யாராவது ஒரு பெண் இருந்தா கல்யாணம் முடிப்பாங்களா? அதான சிவப்பு. அவர் பொண்ணு பார்க்க போனோம், பொண்ணு நல்ல சிவப்பு அப்படின்னா எப்படி? அப்ப உண்மையான சிவப்பு நிறத்துல உள்ள பெண் யாரு அப்படின்னா, அவதான் மருத வாசினி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள். அப்ப அதே போல மாப்பிள்ளை பார்க்க போறாங்க, அப்ப மாப்பிள்ளை நல்ல சிவப்பு ஆனா பொண்ணுதான் கருப்பு இப்படின்னு சொல்வது உண்டு. இது வந்து பூலோகத்துல இன்னைக்கு காலப்போக்குல மனிதனாகப்பட்டவள் மாத்தி வச்சுட்டாங்க. ஆக அருமையான விஷயங்கள், வாழ்க வளர்கவென்று உங்களை வாழ்த்தை கொண்டே இருக்கலாம். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து செல்லாதவன் கோலமரியா உலகுக்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க, வாய் பேசாம. கேள்வி கேட்டல, நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க என்ன கேட்டீங்க பாத்தீங்களா? திமுற மறந்துருச்சா? இல்ல மறந்துருச்சா? இருங்க, மறந்துருச்சா? ஆக கேள்வி கேட்டல, ஒரு விஷயமாகப்பட்டது கேட்டீங்க. புள்ளை வந்து புல்லால விளக்கு ஏற்றினது யாரு அப்படிங்கறத கேட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வழிபாடு ஒவ்வொரு விதத்துல இருக்கும். ஏன்னா விளக்கு ஏற்றுவதற்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, எண்ணெய், திரி, தீ, இதுதான் 3 வேண்டும். இது ஏன் தெரியும் அந்த வழிபாடை கொண்டு வந்தாங்க? விளக்கெண்ணெயிலும் போடுவாங்க, நல்லெண்ணெயிலும் போடுவாங்க. இல்ல இல்ல, நாங்க புளி வச்சு வெண்ணெய் எடுக்கலாமா? பாத்துக்க. அதே போல எண்ணெய், திரி, தீ அப்படிம்பாங்க. ஆக அப்ப இந்த வழிபாட்டை எது கொண்டு வந்தாங்க? எண்ணெய் திருத்தி முதலாக ஒவ்வொருவன் தன்னை திருத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாட்டை கொண்டு வந்தாங்க. ஆக அப்ப புல்லால விளக்கு போட்டது யாரு அப்படின்னா, அப்படி ஒருவரும் உண்டு. யாரு போட்டார் அப்படின்னா, பெரிய ஒரு மன்னனாகப்பட்டவர். அவர் வந்து தினந்தோறும் சிவனுடைய ஆலயத்துல தினந்தோறும் ஒரு விளக்கு ஏத்தணும். அப்படி விளக்கு ஏற்றி அவருடைய செல்வங்கள் எல்லாமே கரைந்து விட்டது. அப்படி கரைந்த உடனே அடுத்து விளக்கு வாங்குவதற்கு அவர்கிட்ட பணம் இல்ல. அப்ப என்ன பண்ணாரு? சிவனுடைய ஆலயத்துல ரொம்ப கவலைப்பட்டு வருத்தத்தோடு அமர்ந்துட்டாரு. யாராரு? அவரு அவருடைய மனைவியும். அப்பதான் வழிபோக்குல வந்த ஒரு யோசனை சொல்றாரு, என்னப்பா புருஷன் கொண்டாடி 2 பேரும் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா, தினந்தோறும் சிவனுடைய ஆலயத்துல விளக்கு ஏத்தணும், ஆனா இன்னைக்கு விளக்கு வாங்குவதற்கு என்கிட்ட பணம் இல்ல, அதனால நானும் இவளும் ரொம்ப சோகமா உட்காந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல. அப்படி சொல்கின்ற பொழுது அப்பதான் நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரா. சரி, என்ன யோசனை சொல்ல போறீங்க சொல்லுங்க அப்படின்னு. 2 பேர் இருக்கீங்கல்ல, இங்க பாருங்க பக்கத்துல என்ன இருக்கு? வயல்காடு இருக்கு. அந்த வயல்காட்டுல புல் இருக்கு. அந்த புல்லை அறுத்து கோவில் முன்னால் அமர்ந்து விற்பனை செய்து அதுல இருந்து வரக்கூடிய பணத்துல நீங்க விளக்கு வாங்கி எரிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு யோசனை சொல்ல. அப்படி சொன்ன பிறகு கணவன் மனைவி இருவருமே வயலுக்குள்ள போறாங்க. வயலுக்குள்ள போய் புல்ல அறுத்துட்டாங்க. புல்ல அறுத்து ஆளுக்கு ஒரு கட்டு கட்டிட்டாங்க. கட்டிட்டு அப்பதான் புருஷன் பொண்டாட்டியை பார்த்து சொன்னானா, அந்த பக்கம் கைய புடுறி, லேசா தூக்கி விடுறி அப்படின்னு. அந்த புல்லு கட்ட ஒரு ஆள் தூக்க முடியாதுல, கொஞ்சம் இருந்தா தூக்கிடலாம், கொஞ்சம் பெருங்கொண்ட கட்டாக இருந்தா தூக்க முடியாது. அப்பதான் இருவரும் சேர்ந்து தூக்கி அந்த கோவில் முன்னால வச்சு அமர்ந்து அதை விற்பனை செய்து அதுல இருந்து வரக்கூடிய பணத்துல விளக்கு வாங்கி எரிச்சாங்க. ஒரு நாள் அந்த புல் விற்பனை ஆகல, யாருமே வாங்கல.
விளக்கு வாங்குவதற்கு அவர்கிட்ட பணமே இல்ல. அப்பதான் என்ன நினைச்சாரா, ஆகா சிவபெருமான இத்தனை ஆண்டு காலமாக உன்னுடைய ஆலயத்துல விளக்கு வாங்கி ஏத்த பணம் இருந்துச்சு, விளக்கு ஏற்றிட்டேன். ஆனால் இன்று விளக்கு வாங்குவது என்கிட்ட பணம் இல்ல, புல்லு விற்பனை ஆகல. இப்ப என் கையில இருக்கிறது என்ன அப்படின்னா, நானும் என் பொண்டாட்டியும் அறுத்துட்டு வந்த புல்லு தான் எங்க கையில இருக்கு. ஆக எங்களுடைய பக்தி உண்மையாக இருந்தால் இந்த புல்லை திரியாக திரித்து உன்னுடைய ஆலயத்தில் விளக்காக ஏற்றுவேன். எங்க பக்தி உண்மையா இருந்தா இது சுடர் விட்டு எரியட்டும், எங்க பக்தி பொய்யாக இருந்தால் இது சுடர் விட்டு எரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, இருவரும் சேர்ந்து புல்லை திரியாக திரித்து சிவனுடைய ஆலயத்துல விளக்காக ஏற்றினாங்க. அந்த புல்லாகப்பட்ட சுடர் விட்டு எரிந்தது. அப்படி எரிந்து அந்த நெருப்புக்கு முன்னால சிவனாகப்பட்டவர் தோன்றி அப்பதான் அந்த மன்னனுக்கு காட்சி கொடுத்தாரா, மனிதா உன்னுடைய பக்திக்கு நான் மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு நான் தர்றேன் அப்படின்னாரா. அப்பதான் அவர் சொன்னாரா, சிவனே உங்களை நேர்ல பார்க்கக்கூடிய பாக்கியமே எனக்கு கிடைச்சிருக்கு, இதை விட எனக்கு வேற என்ன வரம் வேண்டும், வேற வரமே எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னாலும் அந்த சிவனாகப்பட்டவர் மீண்டும் ஒரு வரம் கொடுத்தார். என்ன வரம் கொடுத்தார் அப்படின்னா, அந்த புல்லுக்கு பேரு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பூலோகத்துல அருகம் புல்லு, கோர புல்லு இப்படி எல்லாம் புல்லு இருக்கு. அந்த புல்லுக்கு என்ன பேரு அப்படின்னா கணம் புல் அப்படின்னு பேரு. ஆக கணம் புல்லை திரியாக திரித்து விளக்கு ஏற்றிய காரணத்தினால் இன்று முதல் நீ கணம் புல்ல நாயனாராக விளங்குவாய் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாரு. 63 நாயன்மார்களில் கணம் புல்ல நாயனார் என்று சொல்லக்கூடியவர் தான் சிவனுடைய ஆலயத்துல புல்லை திரியாக திரித்து விளக்காக ஏற்றினார். நீங்க கேட்டதற்கு உண்டான பதிலே நான் சொல்லிருக்கேன். நன்றி 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 நன்றி. அதே போல இப்படி எல்லாம் விஷயங்கள் கை தட்டுறீங்களே, தப்பு இல்ல, 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 தப்புதான் இல்ல, இல்ல அததான் சொல்றேன். இல்லன்னா சொல்ல வேணாமா, அதான் எதிரியா இருந்தாலும் ஒத்துக்கணும். அடுத்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். நம்ம பகுதியில வந்தா நிறைய பேசணும். கொஞ்சம் முன்னாடியே வெளியில விடுங்க, நாடகத்தை வெளியே ஆரம்பிங்க. நாங்க ஊருக்கு 9 மணிக்கு வந்துட்டோம், 11 மணி 11:30 ஆரம்பிக்கிறீங்க. ஆமா காலத்தை ஆரம்பிச்சு நல்லா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆகையினால நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது தெரியலையம்மா, எது தெரியல, எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆகையினால இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி பருவத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு பதி புருஷன், புருஷன், கணவன், கணவன், மணாளன், மணாளன், தோழிவன், அப்படியே காலமெல்லாம் அவங்க கூட வாழ போறவன். என்ன வந்தீங்க கேள்வி கேட்டீங்க, சரி புருஷன் பாத்துருக்கீங்க, குழப்ப மாத்தியாச்சா? நாராயணா நாராயணா ஓராயணான்ட்டு சொல்லுங்க. மாப்பிள்ளை பாத்துட்டு வர நீங்க யாரு? நான் உனக்கு மாப்பிள்ளையே பாத்துட்டு வர கிடையாது, நான் உனக்கு பாத்துட்டு வந்தது புருஷன். அவர் யாரு, அவருடைய புகழையும் பெருமையும் அருமையும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. அழகென்னும் பொருளாக அமைதானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா, பலமான வாழ்க்கும் படகாடு பண்புக்கும் வழிகாட்டி உலகேற்றும் வரதானம்மா, அழகென்னும் பொருளாக அமைதானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா. மனமுள்ளவன் குணமுள்ளவன் உறவுக்கு உறவினரே, தினம் வந்தாத குறை போக்கிடும் திருவுளமுடையவனே, குணமுள்ளவர் அதில் பாதியை நிறைவேற்ற வேண்டும், பாரின் துன்பத்திற்கு வேதங்கள் இசைக்க ஓராறு புகழ்ந்தாமே உனையேற்றணும், வந்து உனையேற்றணும், அழகென்னும் பொருளாக அமைந்தானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா. ஆகவே நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாரு அப்படின்னா, தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆகையினாலே வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அனுபவங்களும் இந்த முருகரா செந்தில் வாழும் முருகனையா, செந்தில் வாழும் முருகனையா, வள்ளி எனக்கு பாவனையா, கல்யாணம் வேண்டாம் அண்ணாமிலே, ஞான வைபவமே, அண்ணாமிலே வேண்டாங்க
பிடிக்கல தயவு செய்து போயிருங்க. இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அடிக்காம விட்டுட்டேன்னு ஓடிருங்க. மண்டைய பொழந்து விட்டுற ஓடிருங்க. எனக்கு பிடிக்கல. நான் பாத்துட்டு வந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன குறை? எந்த குறையாலும் மனசுக்கு பிடிக்கணும். இந்த ஊர்ல பாருங்க ஏதாச்சும் ஒரு மாப்பிள்ளை. நான் கேக்குறேன், முருகன் உன் மனசுல இல்லன்னு இல்ல? சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணா இல்ல. முருகன் உன் மனசுல இருக்காரா இல்லையா? இல்ல. நினைக்கிறியா நினைக்கலையா? நினைக்கல. அப்புறம் யாருக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க? யாருக்காக? எங்க அப்பா நினைக்கல. முருகன் நினைக்கலன்னு சொல்றீங்க. யாருடைய மந்திரத்தை சொல்லி நீ காவல் காக்குற? அவர் வந்து என் குல கடவுள். சரி, அதனால வந்து அவரை சாமியா தான் பாக்குற. புருஷனா என்ன கட்டிக்க முடியுமா? ஏற்கனவே ஒருத்தி இருக்கா, நம்மளும் போனா சக்கர எல்லாம் ஒரு அப்பா மாதிரி ஒண்ணு சொன்னா உன் மகளா இருந்தா ரெண்டாம் தரமா பாத்துட்டு வருவீங்களா? ஏற்கனவே ஒருத்தி இருக்கிறது அவனுக்கு பிரச்சனையா? ஆமா ஆமா. மனசுல ஒத்தி போயிட்டு அதெல்லாம் ஒரு குடும்பமா? அவங்க அப்பா இடுப்புல ஒண்ணு தலையில ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு. இந்த அம்மா சுடுகாட்டுல மண்டைய போட்டுட்டு தெரியுது. மச்சான் யாத்தே அவன் ஒரு மச்சானு இழுக்க மாட்டான். அம்மா மாதிரி பொண்டாட்டியை கேட்டுட்டு உட்காந்துருக்கான். இவன் என்ன பெரிய அழக, என்னோட அழகு. கோமணத்தை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் அந்த செந்தில் குமரன். இவனெல்லாம் எனக்கு பிடிக்கல. சொன்ன பாரு, கோமணத்தை கட்டிட்டு செந்தில் குமரன் உனக்கு எதுக்காக போச்சு தெரியுமா? அந்த கோமணத்தை தாங்கி பிடிக்கிட்டான். நீங்க போய் தாங்கி யாருத? செந்தில் குமரன். அதுக்காகத்தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆக ஏற்கனவே ஒருத்தி இருந்தாலும் அங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் உண்டு. மாப்பிளுடைய பெருமையை பத்தி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு பெருமைகள் உண்டு. எவ்வளவு பெருமை எனக்கு வேணாம், போயிட்டு வாங்க. 1000 நாவு கொண்ட ஆதிசேடனாலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு விஷயங்கள் உண்டு, அவ்வளவு பெருமைகள் உண்டு, அவ்வளவு மகத்துவம் உண்டு. எனக்கு பிடிக்கல. உங்க அம்மா என்ன வேலை பாக்குறாங்க? அம்மாவுக்கு வந்து என்ன வேலை? கல்விக்கு அதிபதி. உங்க அப்பாக்கு படைப்பு தொழில். அத்தைக்கு? எங்க அத்தைக்கு வந்து சக்தியை கொடுக்க. மாமாக்கு அழிக்கிற வேலை. உங்களுக்கு எந்த பொழப்பு? எந்த பொழப்பு? குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையா? ஞானமில்லாதோருக்கு ஞானத்தை கூட்டி, அறிவில்லாதோருக்கு அறிவை கூட்டி, பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். என்ன உங்களை பார்த்துதான் கேட்ட. போயிட்டாரா? நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க? இப்படி வந்து முருகரை பிடிக்கலன்னு முருகரை பிடிக்கலன்னு நினைச்சீங்க. ஆனா அதான் கிடையாது. சுவாமியுடைய பாதார விந்தத்தை வெகு சீக்கிரம் அடைவே இப்படி ஒரு நாடகம் நான் நடத்தினேன். இப்படி போய் இந்த ஆளை அடிச்சு பத்தி விட்டாதான் முருகர்கிட்ட போய் கோபமா சொல்லுவாரு. அப்ப சுவாமி வந்து என்னை சீக்கிரம் வந்து ஆட்கொண்டு போவார்ல. அதனால அவருக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். சீக்கிரம் வந்து சுவாமி என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று. வெற்றிவேல் முருகன் இருக்காரோ? வச்சு பாருங்க. அதுல அங்கெல்லாம் கரெக்டா இருக்கு. பாருங்க. ஹலோ 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 தானனா தனானா தா
எனக்கு நல்வனம் ஓம் சிவாய நமக, ஓம் சத்யாய நமக. இன்றைய கலியுகத்திலே வகுப்பான கலவரங்கள், மதவாத பிரச்சனைகள், பிரிவினை போராட்டங்கள் தலைதூக்கி நிற்பது புதுமை அல்ல, பலமே என்பதற்கு எடுத்துக்காட்டாக அன்றைய சுரர் அசுரர் இரு வகுப்பினருக்கிடையே அன்றே நடக்க வழிகாட்டியாக திகழ்ந்த சுரசேன் மாயனு மக்களான சூரபதுமன், தாரகன், சிங்கமகன் என்ற ஆண்மகளும் அஜமுதி என்ற பெண்மகளும் என் தந்தை சர்வேஸ்வரனை கோரி கடும் தவம் புரிந்து அமோக வரங்களை பெற்று 1008 அண்டங்களையும் அடக்கி அட்டத்துக்கு பாலர்களையும் அடிமை தொழில் செய்யும் நிலைக்கு ஆளாக்கி வெற்றி கொடி நாட்டி விமலனும் தனக்கு நிகரில்லை என்று கர்வித்து பற்றற்ற ஞானிகளும் பக்தர்களையும் இம்சித்து பாதத்தின் பிற்படமாக பவனி வந்தார்கள். அன்னவரின் கொடுஞ்செயலை கலைத்திடவே அரணாரின் நெற்றுக்கண் வழியாக அகோர முகம், வாமதேவம், ஈசானியம், சத்தியோஜாதம், தற்புருஷம், அதோம் என்ற 6 முகங்களின் ஆதாரமாக 6 அக்கினி பொருளில் சிதறி வர 6 அக்கினி பொறிகளையும் கங்கை தாங்கி சென்று கையிலையில் உள்ள சரவணம் என்னும் ஞானப்புல் முகிந்த சரவண பயிலை விட அங்கே 6 குழந்தைகளாக காட்சி தந்து கார்த்திய பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவருங்கள். அங்கே வந்த என் தாய் உமாதேவி எம்மை ஆவலோடு கட்டி தழுவ அங்கனமே 6 முகங்கள் 12 கரங்களுடன் ஏக வடிவாகி இளமையில் திருவிளையாடல் பல புரிந்து இந்திரனால் மயிலை வாகனமாகவும் அக்கினியால் சேவலை கொடியாகவும் அன்றே பெற்று சிவனார்ந்த வருதிப்படி அவுணர்களை சம்கரித்து கிரியாசக்தியான தெய்வானை திருப்புறங்குடத்தில் வைத்த மனமுறுத்து இஷ்டாசக்தியான வள்ளிய மனமுறியவே தனியில் கலியுக வரதனாக தங்கினோம். ஏனைய மக்களுக்குமே யாம் தொண்டனே, தொண்டே பிறவி பயன், தொண்டே உள்வினை கேவலம், தொண்டே தெய்வத்துள் தெய்வம். அதோ பொதுநல தொண்டர் வருகிறார், அவரது வருகை எதிர்பார்ப்போம். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியே சக்திதானே சிவசக்திதானே. அண்ணனவள் கணேசன் கண்ணனவள் தாய்மாமன், அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன், அண்ணனவள் கணேசன் கண்ணனவள் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் நான் திருமகன், மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் நான் திருமகன். தென்றல் நீ, பூவினுள் மனம் நீ, கண்ணில் மணியும் நீ, சொல்லில் வாய்மை நீ, அனைத்து உட்பொருளும் நீ, செல்வ மணியின் மாணவரும் நீ. வணங்குகின்றேன் முருகா. வருக வருக வருக, இசை மேதே வருக, இசை பிரமே வருக. தங்களது வருகையால் கழுதாசலமே பெருமை அடைகிறது.
மரியாதைக்குரிய இசையரசன் எம் ஹலோ ஹலோ மரியாதைக்குரிய இசையரசன் எம் வசீகரன் வேலன் விருத்தன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை. எனக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி இந்த வணக்கம். ஆக தாங்களை நான் வரவேற்கிறேன். தாங்கள் நலம் தானே? உங்களுடைய ஆசையோடு நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். வீணாகான பிரியரே பார்த்தவ வீணாகான பிரியரே பிரியரே ரோக சஞ்சாரியே தேவகுமாரியே ரோக சஞ்சாரியே தேவகுமாரியே அங்கனம் இந்த நெஞ்சை மறிக்கும் அதியோகியே வீணாகான பிரியரே ஆர்ந்தவ வீணாகான பிரியரே பிரியரே இதெல்லாம் சென்று நேராக ஏறு கண்டு இதெல்லாம் சென்று நேராக ஏறு கண்டு நிகழ்ச்சி எனக்கு குறிப்பு வீணாக பிரியரே மாறுந்தவ வீணாக பிரியரே 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 உலக நலனை களவிட உத்தமரே யாழ் வித்தகரை வாருங்கள். தங்கள் வருகை என்று என் உள்ள முயல்ந்து வரவேற்கின்றேன். தங்களது இன்றைய வருகையால் ஏதோ ஒரு மங்களகரமான சங்கதி இருக்கும் என்று மதிக்கிறேன். அங்கனம் இருப்பின் இங்கனம் தெரிவிக்கலாம் நாரதரே. முருகப்பெருமானே, இன்றைய நேம சிஷ்டையை முடித்து பூலோக மார்க்கமாய் வேள்விமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலில் அற்புதமான ஒரு கனியை கண்டு வந்துள்ளேன். முருகா, கனியை கண்டு வந்துள்ளேன். கனி கண்டு வந்தீரா? ஆமா மாப்பிள, நான் தெரியாம கேக்குறேன். என்ன பார்த்த உடனே உங்களுக்கு பழம் கொடுக்குறேன் வருமோ? அது என்னமோ தெரியல மாப்பிள, உங்களை பார்க்கிற நேரம் எல்லாம் உங்களுக்கு பழம் கொடுக்கணும்னே தோணுது. ஏன் இத்தனை பேரை பார்த்துட்டு வர்றீங்க? யார் யார பார்த்துட்டு வந்தீங்க? முருகா, எத்தனையோ பேரை பாக்குறீங்களா, என்னத்தான் கொண்டு வரணுமா அப்படின்னு நீங்க கேட்க வர்றீங்க. எங்க அப்பாவை பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க அம்மாவை பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க மாமாவை பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க அத்தையை பார்த்தேன். பார்த்தேன். இப்ப எல்லாத்தையும் பார்த்த நீங்க ஏன் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் தானே அந்த பழத்தை? முருகா, கனிப்பிரியன் அப்படின்னால அது நீங்க தான். அதுக்காக என்கிட்டயே பழத்தை எதுக்கு எடுத்தாலும் பழத்தை கொடுத்து என்ன ஏற்கனவே கோணம் இல்லாம ஆக்குனீங்க. சரி, இப்ப இந்த பழத்தை கொடுத்து என்ன என்ன செய்ய காத்திருக்கீங்க? இல்ல என்னைய பார்க்கையில உங்களுக்கு இழிச்சா பேலா தெரியுதோ? என்ன அதான உண்மை. சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்க இழிச்ச வாங்கிட்டேன். இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இங்க 4 பேர் இருக்காங்க. சரி, ஒரு முருகனை பார்த்து நீங்க எப்படி இழிச்சா பையன் ஏற்க போச்சு? அவளா சொன்னாலும் சொல்லலாம், அதான் உண்மை. பதில் சொன்னாத்தே உள்ள வரீங்க, இல்ல உங்களை விட மாட்டேன். அவள நீங்க இழிச்ச வாயங்கிறது உலகத்துக்கே தெரியும். நான் வேற சொல்றேன், திரும்ப திரும்ப என்ன இழிச்ச வாயின்றீங்களா? மாப்பிள, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உலகத்துல முதலாக ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது எப்படி பிறக்கும் அப்படின்னா அழுது கொண்டுதான் பிறக்கும். குழந்தை பிறக்கும் பொழுது அழுது கொண்டுதான் பிறக்கும். ஆனால் இந்த மண்ணுல முதலாக சிரிச்சது போல பிறந்தது யாரு அப்படின்னா அது நீங்க தான். சிரிப்புக்கு மறுபெயர் இழிப்பு. அப்ப இழிச்ச வாயன் யாரு? சிரிச்ச வாயன் இல்லையா? என்னங்க சிரிச்ச வாயன்? அது தூய தமிழ். பாமர மக்கள் அகராதி தமிழ சொன்னாத்தே புரியும். அப்ப நான் இழிச்ச வாயன். ஆமா, ஆமாங்க. கை விடுங்க மாப்பிள்ள, நீங்க ஒரு ஆள்கிட்ட சரியா சொல்லிருக்கீங்க. அதான் உண்மை. உண்மையை சொன்னா ஏத்துக்கணும்ல, அது சரி, அதான் உண்மை. ஆக அப்ப ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தேன். கொண்டு வந்ததுனால் பழனி என்ற ஒரு படை வீடு கிடைத்தது. இப்ப நான் கண்டு வந்திருக்கிற கனியால் இன்னும் ஒரு வீடு காத்திருக்கு மாப்ள. அப்படியா? ஆமுருகா, கனி சிறப்பான கனியா? என்ன முருகா, உங்களுக்கு நான் பாத்துட்டு வர்றேன், சிறப்பு இல்லாத கனியவா பாத்துட்டு வருவேன். கனியின் சிறப்பா கூறுங்க. இதோ என்னால் முடித்தளவு கனி நல்லா இருக்கான்னு அப்புறம் சொல்றேன். இதோ கேளுங்கள். மாங்கனிக்கும் தேன் கதலி
மங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே மங்கனிக்கும் தேக்கடலில் மங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே மங்கனியை கனவே கொய்யாமல் கொய்தடைத்து கொய்யாமல் கொய்தடைத்து முருகையா மங்கனிக்கும் தேக்கடலில் மங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா மாங்கனிக்கும் தென்கதலி வன்கனிக்கும் மேல்கினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே அக்கனியை இக்கனவே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா மாங்கனிக்கும் தேன்கதில் வங்கனிக்கும் மேல் இனிக்கும் மேல இனிக்கும்னா கீழே அப்பல மேல கீழே அந்த அர்த்தம் கிடையாது மேல் இனிக்கும் அப்படின்னா மா பலா வாழை முக்கனிக்கும் மேலான கனி உயர்வான கனி மேல் இனிக்கும் அப்படியா? அந்த முக்கனியை காட்டிலும் அதிகமா மேல இனிக்கும்னா நீங்க சுவைச்சு பாத்தீங்களா அப்பல எதையுமே சுவைச்சு பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது அதை பார்த்த உடனே அதனுடைய தன்மை என்ன தரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன் அதை போய் சுவைச்சு பாக்குறது நீங்க தான் போய் சுவைச்சு பார்க்கணும் நான் தான் பாக்கேன் அப்படியா நீங்க பாக்கல நானும் பார்த்தேன் நீங்க பார்த்தா எப்படி சரி மாப்ள நாங்கள் கண்டு வந்த கடின் ஸ்லாக்கியத்தை கேளுங்க ஸ்லாக்கிய மன்ன முனியே ஸ்லாக்கிய மன்ன முனியே ஸ்லாக்கிய மன்ன முனியே கண்டவனி ஸ்லாக்கிய மன்ன முனியே மார்க்கத்தில் கண்ட கனிதான் வருகிற மார்க்கத்தில் கண்ட கனிதான் ஸ்லாக்கிய மன்ன முனியே கண்டவனி ஸ்லாக்கிய மன்ன முனியே சுவைதாரும் தேன்கனியே முருகா சுவைதாரும் தேன்கனியே நோக்கு பொழுதே நோக்கு பொழுதே நோக்கு பொழுதே உலகளுக்கெல்லாம் சுவைதாரும் தேன்கனியே முருகா சுவைதாரும் தேன்கனியே கனியே கனியே பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சிடாத சொல்வீர் பல பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சிடாத சொல்வீர் 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 பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாகையால் பச்சை உடனே செல்வீர் பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாகை பச்சை உடனே செல்வீர் 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 முருகா பச்சைகள் கண்டாலே பறந்து ஓடிவிடும் ஏமாப்பிள்ள தெரியாம கேக்குறேன் ஏன்னா கனினா பச்சைகளுக்கு ரொம்ப விருப்பம் சரி பறவைகளுக்கு பசிகளுக்கு முருகா அப்படி பறவைகள் பறந்தோட காரணம் எட்டாத உயரத்திலே உண்டு எட்டாவது எட்டாத உயரம் எனக்கு எட்டும் உங்களுக்கு எட்டும் கிட்டும் அனைத்தும் தருமா அது நீங்க அணைக்கிற விதத்தை பொறுத்து அப்படியா ஆனா அனைத்தும் தருமானா நீங்க அணைக்கிற விதத்துல அணைச்சீங்கன்னா அணைத்து கொடுக்கும் தவறாத விதத்துல அதை அணைச்சீங்கன்னா கொஞ்சம் அணத்துல கொடுக்கும் சரியா அணைச்சுக்கிறேன் எட்டாத கொம்பில் இருக்கும் கனியை எட்டாத கொம்பில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம் 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 கொம்புனதை பற்றி ஏறி பறித்திடலாம் முருகா ஏறி பறித்திடலாம் 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 முருகா 8 மணிக்கு 2 கொம்பு உண்டு அதுல ஏறி பறிக்கலாம் எவ்வளவு தூரம் சரி மாப்ள நீங்க கண்டு வந்தது கனியா அல்லது கண்ணியா முருகா தங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை நான் கண்டு வந்தது கனியே கிடையாது கன்னி வள்ளியத்தான் மாப்பிள பாத்துட்டு இருக்கேன் வள்ளி முருகா வள்ளிவா பார்த்துட்டு வள்ளியத்தான் பாத்துட்டு வந்திருக்கேன் நான் என்ன செய்யணும் அன்னவளை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் இதோ போயிட்டு வந்துடுறேன் எப்ப பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே அவ்வளவு அவசரமா முருகா அன்னவளை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் ஆனா நான் வந்து உங்களை இப்படியே விட்டுட்டேன்னா அப்புறம் நான் வந்ததுக்கு என்ன இருக்கு ஏற்கனவே ஒரு தடவை கனியை கொண்டு வந்தேன் உங்களை எப்படி விட்டேன் எப்படி கோமணத்தோட விட்டீங்க அப்புறம் இப்போ உங்களுக்கு இப்படியே விட்டுட்டேன்னா என்ன இருக்கு இப்படியே விட்டா தப்பிச்சு போயிருவேன் ஆக என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அன்னவளோ வேடுவரத்தை சார்ந்தவள் நீங்கள் ஒரு வேடுவராக மாறி
ஒரு மானை துரத்தி செல்வது போல் செல்ல வேண்டும். மானுன்னா ரொம்ப பெருங்கொண்ட மானை துரத்திடாதீங்க. பெருங்கொண்ட மானை துரத்தணும்னா அது மாமியார் துரத்துற மாதிரி ஆகி போயிடும். இப்படித்தான் மானுன்னு சில பேர் மாமியார் துரத்தி தெரியும். அதனால பெருங்கொண்ட மானாவும் இல்லாமல் குட்டி மானாவும் இல்லாமல் பருவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மானை துரத்தி செல்ல வேண்டும். வேடுவராக மாறி அப்படி நின்று சங்கு சங்குனா மாதிரியா ஆக அப்படி சென்று அன்னவளை திருமணம் செய்து எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல் ஆசை தர வேண்டும். முருகாப்ல அதெல்லாம் சரிக்கேன். கனி பார்த்துட்டு வந்தீங்க, என்னை பத்தி எடுத்து சொன்னீங்க. முருகா, உங்களை பத்தி வள்ளி பிள்ளை கிட்ட நான் நிறைய சொன்னேன். என்ன சொன்னீங்க? முருகன் தாமா உனக்கு புருஷே அப்படின்னு சொன்னேன். முருகனா ஒட்டையாண்டி கோமலாண்டி பண்டார அப்படி அவ சொல்றா மாப்ள. நான் சொல்லுவேன் உங்களை போய் சொன்னா அவன் உங்களை சொல்றான். அது சரி, நான் மொட்டையாண்டி கோவனாண்டி அதெல்லாம் சரித்தேன். நான் வேற என்னமோ வேற என்னமோன்னா உங்களை என்னமோ கேட்டாலாம்ல. என்ன பார்த்து ஒரு வார்த்தை அதுதான் என்ன கேட்டா? முருகா, 14 உலகத்தையும் ஒரு நொடியில சுற்றி வரக்கூடிய என்ன பார்த்து உங்களை பார்த்து என்ன பார்த்து உங்களை பார்த்து என்ன கேட்டா? சொல்லுமையா என்ன கேட்டா? முருகா என்ன பார்த்து? ஏற்கனவே கேட்கல, சத்தமா சொல்லையா. சத்தமா சொல்லுமையா. கூட்டி கொடுக்கற கூட்டியா? சரியா தானே கேட்டிருக்கா? அவ கேட்டதுல என்ன தவறு இருக்கு? நீங்க கூட்டி தானே கொடுத்தீங்க. சின்ன பிள்ளை தெரியாம சொல்றா. நீங்களுமா எங்க இவர் கூட்டி தானே கொடுக்குறாரு? கூட்டி தானே கொடுக்குறாரு. ஏன் மாப்பிள, அது உங்களுக்கு விஷயம் புரியல. என்ன? ஏன்னா நீங்க தெய்வ பிரவி, அவ ஒரு மாநில பிரவி. அவளுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளை ஈன தெரியுமா? என்ன தெரியும்? ஈன தெரியுமா? நக்க தெரியுமா? எனக்கு உலக தெரியுமா? நக்க தெரியுமா? உலக மக்களையே நக்க விட்டாலும் நீங்க எங்க எங்க பழனி என்ற ஒரு படை வீட்டுல பழனியில என்ன பிரசாதம் பஞ்சாமிரதம் அதை வாங்கி சாப்பிட முடியுமா? முடியாது. வாங்கி குடிக்க முடியுமா? முடியாது. அதை வாங்கி என்ன பண்ணணும்? வேற வழி இல்ல. ஆக உலக மக்களை எல்லாம் நக்க விட்டவங்க நீங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்க ஒரு தடவையாவது நானா நான் சுவைக்காம எனக்கு அப்புறம் தாங்க எல்லாத்துக்கும் எனக்கு அதுக்கு அது உண்டாக்குறது நீங்க. அப்ப நீங்க சுவைக்காமல் இருக்க முடியுமா? ஏன்னா நக்கல், தின்னல், உண்ணல், பருகல் இதெல்லாம் தவறு கிடையாது. ஒரு பால் இருக்கு, அதை வாங்கி சாப்பிட முடியுமா? வாங்கி குடிக்கதான் முடியும். ஆக அப்ப நக்கல், தின்னல், பருகல், உண்ணல் இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பாகப்பட்டது. அதை மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் உண்டு. ஆக அப்ப அந்த வழி திருமணம் செய்யணும் தாங்கள். அதெல்லாம் சரி. கூட்டி கொடுத்தாங்க சரி விடுங்க விடுங்க. சாதாரண சொல்றீங்க. என் பொண்டாட்டி தானே கேட்டா? அது உங்களுக்கு கேட்டா தெரியுங்க. உங்க தங்கச்சி தானே? அப்ப உங்களுக்கு மனைவியாக போறவள்? ஆமா, தங்கச்சி இல்ல, எனக்கு மதினி. மதினி. சரி சரி மாப்பிள்ள, என்ன உங்க மனைவி எனக்கு மதினி, நான் அப்படி உனக்கு மாப்பிள்ளையாக? நீ மதினி தானுங்க, புதுசா இருக்கு. உங்க பொண்டாட்டி எனக்கு மதினி, நான் எப்படி உங்களுக்கு மாப்பிள்ளையாக? ஏங்க எனக்கு என் பொண்டாட்டி, நீங்க எப்படி கூப்பிட்டா எனக்கு தேவையில்ல. உங்களை கேட்டா நீங்க அந்த சந்தோஷம் போதும். நீங்க சொன்னது போல நான் உங்களுக்கு மச்சனத்தை வேணாம். எப்படி சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய ஏன் தங்கச்சியத்தான் உங்க அண்ணனுக்கு நான் கொடுத்துருக்கேன், விநாயகருக்கு. அப்ப விநாயகன் எனக்கு மச்சனை வேணும்னா நீங்க எனக்கு மச்சனை வேணும், நானும் உங்களுக்கு மச்சனை வேணும். அது உண்மைதான். ஆனால் நீங்க எனக்கு அண்ணன் வேணும், உங்களுடைய மனைவி எனக்கு அண்ணி மதினி வேணும். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, முப்பிறவியில் நீங்க யாரு எனக்கு அண்ணனாக அவதரிச்சவங்க நீங்க. அப்ப நீங்க எனக்கு அண்ணன் அப்படின்னா உங்க மனைவி எனக்கு என்ன வேணும்? சரிதானாங்க? ஆக எப்படி வேணாலும் இப்படி பேசலாம் அப்படி பேசலாம். விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இருக்கு. நானு உடனே அவளை போய் பார்க்கணும். சரி போயிட்டு வர்றேன். சரி சென்று வாருங்கள். அடியேன் உங்களுடைய திருமணத்துக்கு கண்டிப்பான முறையில் வருவேன் மாப்பிள. சரி, திருமணத்துக்கு என்ன கொண்டு வருவீங்க இந்த மாப்பிளைக்கு? முருகா, தங்களுடைய திருமணத்திற்கு வருகின்ற பொழுது அடியேன் உங்களுக்காக 3 கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். 3? அந்த 3 ஓட்ட போடுறது 12 மணி வரைக்கும் ஓடுச்சு. இருந்தா கொஞ்சம் கொடுங்க. 12 மணிக்கு மேல கொஞ்சம் இறங்கி போக அழகா. 3 என்னென்ன கொண்டு வருவீங்க? முருகா, நான் சொன்ன 3 என்ன அப்படின்னா, மாப்பிள்ளையாகிய உங்களுக்கு ஒரு பூ மாலை, சரி, பெண்ணாகிய வள்ளி பிள்ளைக்கு ஒரு பூ மாலை, இடையில் வரக்கூடிய என்னால் முடிந்த அளவு நாவால் ஒரு பாமாலை பாடி மும்மாலை கொண்டு வருவேன். முருகா, 2 பூமாலை கொண்டு பாமாலை பாடி வரும் தங்களுக்கு என்றென்றும் அழியாத புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சென்று வருகிறேன். காலதாமம் காரியத்தோடு அடியேனுக்கு உடனே அவளை நான் சந்திக்க வேண்டும். ஆமாப்ல, சென்று வாருங்கள். உங்க இனிய காலம் முழங்கட்டும். முழங்கிறோம். அடியனுக்கு உங்களுடைய ஆசை வந்து கண்டிப்பா சென்று வாருங்கள், சென்று வாருங்கள்.
ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையிலும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் கடலளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளது நான் உலகம் கண்ணா அதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள் பார்த்தனவள் உன்னிடத்தில் கீதை கேட்டாள் நான் இருக்கும் நிலையில் உள்ளே என்ன கேட்பேன் நன்மை செய்து துன்பமாக்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன் ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா இங்கே வருவதற்கு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் அதே போல ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலே அருணா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் என சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் அடுத்து மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நீங்கா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடித்தாலும் தன் தாயி தன் மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறார். தாய் நொண்டி ஆனாலும் காப்பாற்றும் தன் தாயி தன் மகனை குடிச்சாத்தானே ஒதுக்கிறார். இந்த உண்மையை தெரிஞ்சு நல்லத தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊர்ல நாட்டுல உனக்கு ஏதாச்சும் மதிப்பிருக்கா? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரு ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரு ஆடு வச்சிருந்தேன்.
எல்லாவும் முடிந்தது என் குடலும் தானே வெந்தது. இப்ப கைகால நடுங்குது பல குடும்பம் அப்புறம் வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். சரி, இனிமே யாரும் குடிக்க வேணாமல் நினைக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 ஆடு வச்சிருந்தேன். என்ன நான் எந்திரிச்சு போறீங்க? கம்பெனி கொடுக்கவா? என் கதையை சொல்ல வந்தா இப்படி எந்திரிச்சு ஓடுனா தாள காட்ட சொல்லுங்க. தாள காட்ட சொல்லவா? அவரே பொருத்தமா இருக்கும். அப்படின்னா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிக்கும். என் கதையை சொல்ல வந்தா என் கதையை சொல்ல வந்தா இப்படி எந்திரிச்சு ஓடுறாரு. அத பாருங்க. எதுல பாக்க? அதுல பாருங்க, அத பாருங்கன்னு. ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்கன்னு நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன். நானும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டியா? நான் ஒரு கல்யாணம் பண்ணேங்க. அதானம்மா. ஆமா. அதுல பாத்தீங்கன்னா அவன் வாயில வச்சுட்டே திடீரா எப்ப பார்த்தாலும். எதுல வாயில வைக்கிறியா? பிராண்டி பாட்டில தான். பாட்டில தான் வாயில வைக்கிறியா? பாட்டில வாயில வச்சுட்டு கடந்தா சரி நல்லாமே. குப்பையிலயும் கூடத்துலயும் கிடக்கான். இதுல தெருவுல போறவங்க, ரோட்ல போறவங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க. அதுதான் உனக்கு விவரம் தெரியல. என்ன விவரம் தெரியல? குப்பையிலையும் குளத்திலையும் எது கிடைக்கா? அந்த குப்பையும் குளத்தையும் அல்றதுக்கு தெரியா? ஆமா, அல்ல வண்டிதான். இங்க போறவங்க வரவங்களா உனக்கு ஒண்ணும் இல்லையா? வயித்துல ஒண்ணும் இல்லையானா என்னத்த வயித்துல இருக்கும்? வயித்துல இருக்குல்ல, வயித்துல குடல் இருக்குல்ல, உள்ள குடல் தான் இருக்கு. புள்ள இல்லையா, குட்டி இல்லையா, ஒரு புழு இல்லையான்றாங்க. புழுவா? புழுவுக்கு புழு பூச்சி வர்றதுக்கு அதுக்கு சில ஐடியா இருக்கு. புழு பூச்சி வர்றதுக்கு என்ன ஐடியா இருக்கு? வகுத்த கீரி, பிளேட வச்சு கீரி. பிளேட வச்சு கீரவா? ஆமா. ஐயோ, இந்த ஈனா மாட்டு கிடையாது சாணி இருக்குல்ல, அத வச்சு கட்டிட்டீன்னு வைங்க, ஒரே வாரத்துல புழுவும் பூச்சியுமா கிளம்பி. நல்ல கோளாறுதான். புள்ள இல்லன்னு சொன்னா இவருக்கு கிழிச்சு உள்ளுக்க சாணி வைக்கவா? அவன் என்னத்துக்கு அப்புறம் இருக்கா உள்ளுக்க சாணி வைக்கிறதுக்கு?
உங்கள்ட்ட எல்லாம் போய் இது கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கிழிச்சு சாணி வைக்க சொல்றாரு. அப்புறம் என்னது கல்யாணம் பண்றியா? நீ தானே சொன்ன புழு பூச்சி இல்லைன்னு. புள்ள இல்லன்னு சொல்றாங்க ஊர்ல. பிள்ளை இல்லையா? பிள்ளை இல்லைனாச்சும் அந்த இருக்கார்ல டாக்டர். டாக்டரா? முத்துராசு கூப்பிட்டு வைத்தியம் பார்க்க சொல்லிட வேண்டியதா டாக்டர். நீங்க வேற அதை இப்படியே வாயில வச்சுட்டு திரிய வேண்டியதா, என்னைய இப்படியே ரோட்ல எல்லாம் கேட்க வேண்டியதா. ஒரு ஊசி போட்டா போதும். ஆமா, ஒரு ஊசி போட்டு என்ன பண்ண? அவர் ஊசி போட்டா புள்ள வந்துருமா? தெரியாதா உனக்கு? தெரியாது. ஏகப்பட்ட பிள்ளை பரம் கொடுத்திருக்காரு. அப்படியா? பெரிய டாக்டர் அவர், கைராசி. நீங்க எல்லாரும் இப்படிதான் சொல்றீங்க. அவர் பெரிய சொல்றவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. அப்புறம் கேட்டா இல்லன்றாங்க. ஏமா அவர் பெரிய கைராசிக்கா இருப்பான். என்னத்த கைராசி? கைராசி இருந்து என்ன பண்ண? புள்ள வருமா? புள்ள வருமா? நீ ஒரு தடவை போய் பாரு, அப்புறம் சொல்லுவ. புழு புழுன்னு வந்துடும்னா சரி, என்னத்த பண்ண? அவனை தூக்கிட்டு குளிப்பாட்டி அவனுக்கு எல்லா பணிவடையும் பண்ணவே நேரம் சரியா போயிடுது. இதுல இவனை தூக்கி படுக்க போட்டு நம்ம வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு இவனுக்கு. ஆமா, அப்படித்தான் செய்யணும். அப்படிதான் பண்றேன். தூக்கி கொண்டு குளிப்பாட்டி வீட்டுல போட்டு வேலை பார்த்து அப்புறமேட்டா அவனை படுக்க போட்டுக்கிட்டு நீங்க வேலை பாக்குறீங்களா? ஆமா, குளிப்பாட்டி துணி மாட்டி விட, சாப்பிட ஊட்டி விட, எல்லா வேலையும் பாக்கணும்ல. எல்லாமே கேரளா மாடல் ஆயிடுச்சு. ஆமா, அப்புறம் என்ன பண்ண? எல்லாம் பண்ணிவிட்டு அவனை குளிப்பாட்டிட்டு போட்டுட்டு வெளிய வந்து நான் இப்படி ரோட்டுக்கு வந்தோன்னே, ஏத்தா கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் அம்மாத்தா கேக்குற? இல்ல எத்தனை புள்ள? அவன் மலாந்தடிச்சு கிடக்கேன், நான் எங்கிட்ட புள்ள வைக்க சொல்றேன் அத்தா வேணா அப்படின்ட்டு வரேன். இங்கிட்டு வந்தோன்னா மதினிக்கடி, ஏன் நாத்துனாரே என்ன மதினியே அப்படின்னா, என்ன அண்ணன் எப்படி இருக்கு? இருக்காரு உங்க அண்ணன் வீட்டுல. சரி, என்ன ஒரு மருமக பிள்ளைகள் எல்லாம் காணும், வயல் லைன்ல கூட்டு வரேன்டா உங்க அண்ணனை எழுப்பி விட்டுட்டு அப்படி சொல்லுமா. இப்ப ஆரம்பிக்கிறோம் சொல்லுமா. ஆமாமா, போய் நாத்தனார்கள்ட்ட என்னத்த சொல்ல, மதினியாட்ட என்னத்த சொல்ல ஆரம்பிக்கிறோன்னு. எங்கம்மா உன் புருஷனை வர சொல்லுமா. என் புருஷன் இப்ப அது என்ன சொன்னேன், படுத்து கிடக்கா, ஸ்கிரீனை வேணா தூக்கிட்டு காட்டவா? இப்படி படுத்து கிடைக்க அவனை என்னத்த ஸ்கிரீனை தூக்கிட்டு நான் காட்டேன். அவன் படுத்து கிடந்தா வேண்டியதா, நான் தூக்க வேண்டியதா, நான் பார்க்க வேண்டியதா, இதே ஒரு பொழப்பா எனக்கு போக வேண்டியதான் ஆகி போச்சு. ஆமா, என் பொழப்பு இப்படி போகணும் நான் கனவா கண்டு. முழக்கம் இணைய முழக்கம் எங்க இருந்தாலும் வரும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படின்னுட்டு ஏன் கேளுங்களேன், உங்கள்ட்ட நானு உங்கள்ட்ட வர சொல்லுமா, வர சொல்லுமா. சரி வரேன். வாங்க வாங்க. அந்த தெய்வம்
மழலை இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்றும் நமது தொண்டு அந்த தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே வேறெங்கே அந்த தெய்வம் இருப்பது எங்கே நாரதர் தெரிவித்தபடி நாம் ஒரு வேடுவனாக உருமாறி வந்துள்ளோம். வனத்தை பார்க்கும் பொழுது கண்ணிற்கும் கருத்திற்கும் விருத்திடும் கலைக்கூடமாக காட்சியளிக்கிறது. அடடா, என்ன அற்புதமான வனம்! இந்த வனத்தை கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காணும் பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே. காவலரை நேசமிட்டால் சொல்வங்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரை நேசமிட்டால் கைவர்களும் கண் முன்னே போடுவது சாத்தியமே. காத்திருந்து கல்வருக்கு கை விலங்கு போட்டுவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. தோடு பொய் திரையில் விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். தோடு பொய் திரையில் விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் போது உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே, ராஜபோதைகளாய் வாழ்கிறீங்க. ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே, ராஜபோதைகளாய் வாழ்கிறீங்க. சீமான்கள் போதையிலே சாமானிய மக்களையே மாலை முன்னாட்டம் போடுறீங்க. உண்மை எப்போதும் பொங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் பொங்குவதும் இல்லை. உண்மை எப்போதும் பொங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் பொங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் போது உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. பொன்பொருளை கண்டவுடன் வந்தவனை மறந்துவிட்டு ஓடி போகிறவன் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்தவனை மறந்துவிட்டு கண்முன்னே போனவன் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் அறிவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி 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 மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என் கூடுதன ஆகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என் கூடுதன ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காணும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. நாரதர் தெரிவித்தபடி எப்போ மாவளுக்கு ரெடியா இருக்கணுமா? நாடகம் முடிஞ்ச உடனே மாவளுக்கு ஒண்ணுமே இருந்தா போ.
முனிவர் இங்க வள்ளி திணை கொள்ளை காப்பதாக இங்க வள்ளியோ வேறு புள்ளியோ இருப்பதாக தெரியவில்லையே சத்தம் ஆளோ லவ்வுசோ இவ்வளவு அழகை வர்ணிக்கும் பொழுது கண்ணோட பக்கம் எப்படி எல்லாம் கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் நல்லொரு பக்கம் நேரொரு பக்கம் உள்ளூர நீராடுதே. கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு பாடுதே. நல்லொரு பக்கம் நேரொரு பக்கம் உள்ளூர நீராடுதே. ஆடும் பூவை சூடாமல் போனாள் ஆடும் பூவை சூடாமல் போனாள் ஆசை தீராது ஆசை கேள்வி கேளாது போதும் நேரம் கொள்ளாது போதும் நேரம் கொள்ளாது போதை மாறாது பொழுதும் போதாது கண்ணொரு பக்கம் இன்னொரு பக்கம் பெண்ணோடு போராடுதே. என்ன போது எதுல போது எதுக்குள்ள யாரு எதுக்காக வந்திருக்கீங்க? ஏய் லூசு பயலே, எதுக்கு வந்தீங்க? யார் நீங்க? மாட்டு கூட்டம் மாதிரி ஆளா இருக்கு. என்ன என்ன சொல்லுங்க. அது 7 மணிக்கு சொல்லுங்க. என்ன என்ன ஏய், ஆமா போய் உன் தங்கச்சி வர சொல்லியா என் மானுக்கு இது யாருடா இது சின்னதாவா டேய் என்னடா தங்கச்சி வர சொல்லியா யார் நீங்க? இந்த பக்கம் வாங்க. அவர் கேஸ் சிலிண்டர் போட வந்திருக்காரு அது யாரு சிலிண்டர் பண்ணிருக்கீங்களா என் மான்குட்டியை தேடி வந்தேன் அப்படியா? வான காணாமா? காணோம் ஆ? உள்ளதான் இருக்கு. அப்படியா? என்ன சொல்றீங்க? ஏத்தா பாவம் கால்ல அடிபட்டு முட்டை கொத்தலாம் போட்டு வந்திருக்காரு என்ன கடல் வாங்கி காவடி பண்றீங்க? வைக்கவே இல்லாம. சரி இருக்கட்டும். வாங்க பாருங்க. அவர் மான தேடி வந்திருக்காரு. மான நீ பாத்தியா? நீ பாத்தியாடி? நானும் பார்க்கல. போயிட்டு வாங்க. என் மான் உள்ளதான இருக்கு. உள்ள இருக்கா? எனக்கு பிடிக்க தெரியாதா? நீயே பிடிக்க புடிச்சாவே தெரியாம தான் வந்திருக்கீங்க. புடிச்சா தங்கச்சி நீ ஊன்னு சொல்லுத பிடிச்சு இன்னும் ஊன்னு சொன்னா அப்படியே பிடிச்சு தூக்கிட்டு போயிருவேன். அப்படியா? ஊ அண்ணே, என்னண்ணே? என்னண்ணே பண்ணலாம்? ஏய், பிடிக்கல பாப்பா நீ ஊ போறாளா? சரி இருக்கட்டும் அண்ணே. நீங்க போங்க. இவரை தக்க பதில் சொல்லி அடிச்சு அனுப்பிட்டு வரேன். அடிச்சு தூக்கி பற சொல்றா ஏய், என்ன என்ன அடிச்சுதா சரியா? யார் நீங்க? உங்க பேர் என்ன? கந்தவேடை. உங்க அம்மா பேரு? என்ன அம்மா வேற சடுவாளா கேக்குறீங்க என்னமா? ஏன் என்ன கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன் உங்க அம்மா வந்திருக்கிறது பேரு என் கேட்டா இடத்துக்கு வானை தேடி வந்திருக்கீங்க. என் இடத்துக்கு வாயை மூடிக்கிட்டு கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னோம். சடச்சி அப்பா பேரு? சடைய எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில வானை எங்க பாத்தீங்க? இங்கதான் வானை பாத்தேன். எங்க வந்துச்சு? இதுக்குள்ளதான் இதுக்குள்ளனா பேர் இல்லையா? உங்க இதுக்குள்ள வாயை ஒட்டச்சு விடுவேன். உங்க இதுக்குள்ளனா வேள்வி மலைக்குள்ளையா? உங்க இடத்துக்குள்ள ஆ, திரும்பிற அந்த பக்கம் கழுத்து ஒழுங்கா பேசணும். கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில என்ன வச்சிருக்கேன்? அது என்னையா இவன் யாரு? வேடுவர் தானா? பைத்திய கையில என்னப்பா வச்சிருக்க தம்பி? கையில என்ன வச்சிருக்க? சிலிமுகம். அப்படியா? அது எதுக்கு பயன்படுது? இதை எடுத்து காமிச்சா போதும், ஆ, எதையும் இழுத்துட்டு வந்து அப்படியா? அதை வச்சு ஏன் மாட பிடிக்கல? எடுத்து காட்டி இருப்பேன். சரி. ஆத்தாடி இவ்வளவு பெருதான் மாடு பயந்து போயிருமா? அப்படியா? இப்ப மாடை எப்படி பிடிக்கிறதா உத்தேசம்? என் கையால பிடிக்கணும். அப்படியா? பாக்க அறிவாளி மாதிரி இருக்கீங்க. முட்டாள்தனமா பேசுறீங்க.
நான் என்ன- மானை எப்படி கையில பிடிக்க முடியும்? மனதை விட வேகமானது மான் இல்லையா? மானை எப்படி கையில பிடிக்க முடியும்? ஏமா ஆ, நம்பிக்கை இருந்தா ஆ, எதையும் சாதிக்கலாம். ஆ. அப்படியா? ஏன் மான கையால பிடிக்க முடியாதா? முடியாது. ஏன் எப்படி முடியும்? நான் யார் பிடிச்சிருக்கா? யார் பிடிச்சிருக்கா? எவன் பிடிச்சா எனக்கு என்னம்மா? ஆ. நான் அந்த மான கையால தான் பிடிக்கணும். கடைசி ஏன்னா அன்னைக்கு மா- பிடிச்சிருக்கான். அந்த மான் வந்து சிக்காது, யாரு வளைக்கும்? எனக்கு அதை பிடிக்க தெரியும் முடியாது. எனக்கு தெரியும் இந்த சரி. மான எந்த வலைக்கு சிக்காது. தெரிஞ்சா சரி, இருக்கட்டும். ஏன்னா ஆ, சிவபெருமான் பிடிச்சாரு கையால. அவர் கடவுளுங்க. அவர் கடவுள். நீங்க சாதாரண மானிட பிறவி நம்மெல்லாம். ஏன்னா மாநில பிரிவுனா என்ன? ஆ, இப்போ ஒரு செயலை நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் காவல் பார்க்க வந்திருக்கேன். நம்பிக்கையிலான வந்திருக்கீங்க. ஆமா. அதே மாதிரி நான் நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். அப்படியா? ஏன் பிடிக்க நம்பிக்கை முடியாதா? இருக்கலாம், அவ நம்பிக்கை, முட்டை நம்பிக்கை. ஏன்னா கொஞ்ச நேரம் பாருங்க, இருட்டா இருக்கு. கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னா, வெளிச்சத்துக்கு வந்தா போதும். வெளிச்சத்துக்கு வந்தா அந்த மாடு என் பக்கத்துல வந்து நின்னுக்கிறேன். ஆ, என்னை விட்டு போகாது. அப்படியா? என்னை கையோட கூட்டிட்டு போங்க, என் பக்கத்துல நின்னுக்கிறேன். பிச்சு விடுவேன். அதனால வேடு வேற இங்க பாருங்க, ஜாதி அபிமானம் என்பது சன்னியாசிக்கு மட்டும். அதனால இவ்வளவு பொறுமையா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதை நீங்க காப்பாத்திக்க மாட்டீங்க போல. ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த வர கதைய கேட்கல. ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த வர கதைய கேட்கல. மறக்கவே இருக்காதீங்க, உங்க மனசுதான் படிக்காதீங்க. மறக்கவே இருக்காதீங்க, உங்க மனசுதான் படிக்காதீங்க. என் மீசையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன உங்க மீசைக்கு என்ன சுரப்பு எவ்வளவு இருக்கு? சிரமப்பட்டு ஏமா எவ்வளவு சிரமப்பட்டு வரைஞ்சிட்டு வந்திருக்காரு. அவர் மீசை ஆமா. குறைச்சி பேசுறேன். என் மீசையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன சிறப்பு இருக்கு உங்க மீசைக்கு? இப்படி இழுத்து விட்டேன்னா காது வரைக்கும் போகுது. அப்படியா? ஆ. வச்சு என்ன பிரயோஜனம்? அவ்வளவு பெரிய மீசை. வச்சு என்ன பிரயோஜனம்? மானை பிடிக்க துப்பு இல்லாம நின்றுட்டு இருக்கீங்க. மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா கதைகளாகுமா? மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா கதைகளாகுமா? மானை பிடிக்க முடியுமா? இதை பிடிச்சு விட்டா அடக்க முடியுமா? மானை பிடிக்க முடியுமா? இதை பிடிச்சு விட்டா அடக்க முடியுமா? அதனால வேடுவரே, உங்க மானிங்க வரல, வேற வனத்துல சென்று போய் தேடி பாருங்க. என்னோட நேரத்தை வீணடிக்காது. மானை பிடிச்சா மானை பிடிச்சா இல்ல பிடிச்சா? பிடிக்க முடியுமா? பிடிச்சா அடக்க முடியுமாவா? ஆமா. நான் எத்தனை மானை அடக்கியிருக்கேன் தெரியுமா? எல்லா மானும் இந்த மானும் ஒண்ணு கிடையாது. அது உண்மைதான். ஆ. என் மானை சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லா போய் மானும் வந்த ஒரே வாரத்துல ஒரு மானுக்கு இரையாயிரும். ஆ. நான் அப்படி கிடையாது, எந்த வலைக்கும் சிக்க மாட்டேன். இந்த மானை எந்த வலைக்கு சிக்காது எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்க. ஏன்னா, அப்படி முற்பட்டா எங்க அப்பா கிட்ட வந்து அவ்வளவுதான். என் மானு ஆ. அப்படிப்பட்ட மானு, ஆ. அழகான மானு. சரி, அந்த அழகான மானை கொடுத்தீங்கன்னா ஆ. அந்த மானுக்காக நான் என்னென்ன வாங்கி என்ன வச்சுக்கீங்க? வாங்கி வச்சிருக்கீங்க? பல கோடி ரூபாயில பட்டு மெத்த. களவாணி பையில வேடுவர் தானே நீனு? ஆ? வேடுவர் தானே? திருட்டு தொழில எதுவும் பாக்குறீங்களா? இந்த மானுக்கு எத்தனை கோடியில வாங்கி வச்சா என்னப்பா? ஆ. ஏன்னா 2 மூட்டை மல்லிகைப்பூவு, 2 மூட்டை. ஆ. ஆமா, கோடி ரூபாய்க்கு பட்டு மெத்த வாங்கினா 2 மூட்டை மல்லிகைப்பூ வாங்க மாட்டோமா? அப்புறம் என்ன, அந்த மாலை கொடுத்தீங்கன்னா என் 2 கையால அப்படியே தூக்கி ஆ. அப்படி என் கையால கொண்டு போய் ஆ. பட்டு மெத்தையில படுக்க வச்சு ஆ. அப்படி மல்லிகைப்பூ அள்ளி ஆ. அப்படி மேல தூக்கி விட்டு சரி. இந்த மானை எப்படி எல்லாம் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? எப்படி? அப்படி பனி தூவலாம், அப்படி மலைச்சாறு மாதிரி மல்லிகைப்பூ தூவி விட்டு யாருக்கு? அப்படிப்பட்ட அழகான மானுக்கு. மானு, என் மானு. அப்படியா? அந்த மானை நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, தேவையில்லாம பேசக்கூடாது. உங்க மானை மறைச்சு வச்சிரு இல்லன்னு சொல்ற அவசியம் இந்த வள்ளிக்கு கிடையாது. எனக்கு 7 அண்ணனுங்க இருக்காங்க. மான் வேணும் கிட்ட அவனுக்கு புடிச்சு தர போறானுங்க. உங்க மானை நீங்களே பிடிக்க
வக்கு இல்லாம வந்திருக்கீங்க என் இடத்துக்கு. மடியில கனம் இல்லைன்னா மடியில பயம் இருக்குன்னு சரி சொல்லுவாங்க. திருட்டு திருட்டு பார்வையா இருக்கு. உங்க பார்வையே சரியில்லையே. ஆகா மாடு இல்லைன்னா வாங்க உள்ள வாங்க போய் பாப்பான். உங்க இடம் தானே? யாருனே தெரியாது. உங்க பார்வை வேற சரியில்லை. எப்படி உள்ள விடுறது? உங்க இடம் தானே? நீ சொல்லி கொடுக்காதம்மா, உன் தகத்தை நீ பாடு. என்னது பேசுறேன்னு சொல்றேன், அது தகத்தை உங்க 5 மணிக்கு முடிக்க சொன்னீங்கல்ல. விதவிதமா பார்த்தவன் நான் முன்னாடி ஓரங்களுக்கெல்லாம் பயப்படாத கில்லாடி கில்லாடி அன்பாகவே ஓடி வந்தேன் பின்னாடி இது அந்தரங்கம் காட்டுகின்ற கண்ணாடி என் பார்த்த உண்டு பிஞ்சில என்ன பார்த்த போது பிஞ்சில என்ன பார்த்த பின்னு கொண்டல என்ன பார்த்த பின்னு வந்தல மாடு மாடு மாடம்மா மாடுனக்கு வேணும்மா மாடு மாடு மாடம்மா மாடுனக்கு வேணும்மா விதவிதமா அழகான மான்மேல் லேசம் ஆசை வைத்தேனே அது நெஞ்சை தைத்தேனே பாசம் வைத்து அது என்னை இலக்கையில் பாசம் உணர்த்தது என்னை இலக்கையில் பாடி வந்தேன் வந்து வந்தது வந்தேன் அது வென்றிருந்தது. ஏம்மா, அது என்ன பார்க்க நான் அதை பார்க்க நான் அதை பார்க்க எதை பார்க்க? என்ன கண்டு ஒட்டி இருக்கு உள்ளம் என்ன தொட்டி இருக்கு மாடு மாடு மாடம்மா மாடுனக்கு வேணும்மா மாடு மாடு மாடம்மா மாடுனக்கு கேளம்மா. ஊரான அம்பம் இருந்தோம் ஐயனுக்கு எனக்கு விழாந்து கிடக்கிற ஆலை ஏற்கிற அசையம் இருக்கிற ஏசனுக்கு வேண்டி தந்திக்கிற என்ன ஏற்கவே அதையில காட்டுற அது என்ன பார்க்க அப்புறம் நான் அதை பார்க்க எதை பார்க்க? காக்க காக்க கனவே காக்க நோக்க நோக்க முடியில் நோக்க. அத நோக்க மானும் நோக்க நானும் நோக்க என்ன கண்டு ஒட்டி இருக்கு உள்ளம் என்ன தொட்டி இருக்கு மாடு மாடு மாடம்மா மாடுனக்கு வேணும்மா மாடு மாடு மாடம்மா மாடுனக்கு கேளம்மா. விதவிதமா பார்த்தவே நான் முன்னாடி ஓரங்களுக்கெல்லாம் பயப்படாத கில்லாடி 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 அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தளத்தை அம்பாக்கி மந்திரத்தை ஏறியுள்ள மான் வேட்டை ஆடுவதற்கு சந்திரன் சூரியனும் தான் போந்த கவனத்தை வந்து விளையாடும் அப்படி கண்ணம்மா இப்படி மனசு இருந்து நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது நன்று சொல்லிருக்காங்க. அதனால நீங்க நல்லவர் நினைச்சு உங்ககிட்ட இவ்வளவு பொறுமையா பேசுறேன், அதை நீங்க காப்பாத்திக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. அதனால இந்த இடத்துல தலைவி என்ற முறையில் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் தெரியுமா தம்பி? உங்களதான்ப்பா. அக்கா சொல்லுங்க. என்ன முடிவு எடுத்திருக்கேன் தெரியுமா வேடுவரே? என்ன முடிவு? ஒருவேளை உங்க மானிங்க இருந்துச்சு அப்படின்னா புடிச்சு வைக்கிறேன், வந்து புடிச்சிட்டு போங்க. ஒருவேளை இல்ல இங்கதான் இருக்கு. அதெல்லாம் சட்டம் பண்ணி சொல்லாதீங்க, இங்கதான் இருக்குன்னு. உங்களை எப்படி நம்ம திருட்டு வேலை? அப்படியா இருக்கட்டும். மானோட அங்க அடையாளம் சொல்லுங்க. முடிக்காத. அதான் முடியக்கூடாது. காயாத கானகத்தே நின்றுலாவும் காயாத கானகத்தே நின்றுலாவும்
பறித்து சுரங்க படைத்து மேயாதமா காண குலவர் கண்மணி எனவள காண குயிலின் நிகர் குரலுடையது மேயாதமா காண குலவர் கண்மணி எனவள காண குயிலின் நிகர் குரலுடையது மேயாத மேயாதமா தேனும் பாகும் தினைமாவும் தின்பதனால் ஒரு உள்ளது போதும் தேயாதமான் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதனால் ஒரு உள்ளது போதும் தேயாதமான் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதனால் ஒரு உள்ளது போதும் மேயாத மேயாதமான் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதனால் ஒரு உள்ளது போதும் மேயாதமான் அடிவெறுத்து முனை கருத்து முடி கருத்து அடிவெறுத்து முனை கருத்து நொடி திருத்த கொம்புள்ளமான் அடிவெறுத்து நொடி திருத்து முனை கருத்த இடை கொம்புள்ளமான் அடிவெறுத்து முனை கருத்து நொடி திருத்த கொம்புள்ளமான் ஒரு பெண்ணோட அடையாளம் மாதிரில இருக்கு. என்ன மானு என்னை அடிக்குது? எந்த மானு? நான் மானா? மானுக்கு என்னமா பேரு? பெண்ணு தானே? சரி இருக்கட்டும். பெண்ணோட அடையாளம்ல சொல்லிட்டு இருக்கீங்க, மானோட அடையாளத்தை கேட்டா நான் மான தேடி வரல. அப்புறம் உன்னைத்தான் தேடி வந்தேன். அண்ணா என்ன ஆச்சு? அண்ணா நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கட்டி போடாத குமரிச்சிட்டு கட்டு பாடாதோ காதல் பெட்டு. நேத்து ஏறாத குமரிச்சிட்டு அதோ காதல் முட்டு. ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. வெட்டை பின்னாலே சேவல் வரும், சேவல் பின்னாலே அவள் வரும். வெட்டை பின்னாலே சேவல் வரும், சேவல் பின்னாலே அவள் வரும். கட்டி தள்ளாடும் அந்த கூடம் வந்து சேராதோ அந்த கூடம். வந்து சேராதோ அந்த கூடம், வந்து சேராதோ அந்த கூடம். வானெடுப்பேன் நினைச்சு கையால் எடுப்பேன் அணைச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து 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 தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ. அண்ணா நம்ம எப்படி அது விடுமாடா? அப்படி அண்ணா என்னடா? பைத்தியக்கார பேல, மான கட்டவனே, அறிவு கட்டவனே, சூடு இருக்கா, சொல்ற இருக்கா? கேளுடா. எவனையாச்சும் மான தொட்டுதான் போய் சொல்லிட்டு இருக்க, அவனை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு இருக்க. உனக்கு அறியா பருவத்துல குடிக்க பார்த்து மத்தியா அண்ணா நீ கேட்க மாட்டியா? இல்லண்ணே, அவர் மான தேடி வரலையா, என்ன தேடி தான் என்ன வந்தாரு. தேடி என்ன போறாரு? என்னண்ணா? ஒன்னேவா? ஆ, அத்த எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. யார் கடை இருந்தாலும் ஆமா. மாரியாத்தா கடை கூட இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டு ஆ. ஆமா விட்டுருவோமா? திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய்
வந்திருப்போம் நானே. உனக்கு என்ன வர வேண்டும்? சுவாமி, நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரையும் தெய்வானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வானை என்றே உங்களை வழிபட வேண்டும் சுவாமி. எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தா கல்யாணம். அப்படியா? ஆமா. இன்று முதல் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை என்றே அழைப்பார்கள். வேளவாத்தியம் முழங்கட்டும். மகிழ்ந்திடும் அருகா
நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊராரில் வாழ வேணும். பட்டினி பெருக வேணும், பால்பாட பொங்க வேணும். பட்டினி பெருக வேணும், பால்பாட பொங்க வேணும். புத்து பெருக வேணும், ஞான தங்கமே ஊராரில் வாழ வேணும். சங்கரா சுவாமிக்கு இதுவரையில் எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த கிராம பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக ஆசிய பெருமக்களுக்கும் இதுவரை எங்கள் சிறந்த முறையில் ஒளி அணுளி அமைப்பு சிறப்பித்து கொடுத்த அருணா ஆடியோஸ் அவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அருமை சித்தப்பா முக்குடியைச் சேர்ந்த தாளக்கலைஞர் முத்துராஜ் அவர்கள் சார்பாக அவனை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உட்கார்ந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.